L2L குரூப்னுடைய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சின்னமரசு ஃபவுண்டேஷன் சார்பாக வரவேற்கிறேன். சின்னமரசு ஃபவுண்டேஷனுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் அந்த வெற்றியாளனாக மாற்றணும், ஒரு நல்ல தொழிலதிபராக வரணும் அப்படின்னு நிறைய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தளமாக இந்த சின்னமரசு ஃபவுண்டேஷன் இருக்கும். இந்த சின்னமரசு ஃபவுண்டேஷன் பற்றி இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம கூட நம்ம சின்னமரசு ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய பிரசிடென்ட் அண்ட் L2L குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய சேர்மன் மிஸ்டர் சுதாகர் சின்னக்காளி நம்மோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரையும் வரவேற்கிறேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் இல்லை ஒரு இளைஞன் நல்ல வெற்றியாளனா வரணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல கவனத்தில் எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ். அந்த ஹேபிட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சுப்பிரமணியன் சார் நம்ம கூட கலந்துருக்காரு. அவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். அவர் நிறைய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி நிறைய அனுபவம் வாய்ந்த மனிதர். உதாரணத்துக்கு HCL, ஏர்டெல், சிஸ்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் வேலை செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அவர் இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் அந்த டாப்பிக்கில் அவர் நம்மளோட கலந்துடுவார். அவரோட அனுபவத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணுவார். இப்போ மிஸ்டர் சுதாகர் சின்னக்காளி அவர்களை இந்த சின்னமரசு ஃபவுண்டேஷன் பற்றி மேலும் விவரங்கள் பேசுறதுக்கு அவர் அழைக்கிறார். சார். L2L குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்ம இந்த மீட்டிங் இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருப்போம்னா, கம்பெனி குரோத் ஆகணும் அப்படின்னு மட்டும் பேசியிருப்போம், நம்மளுடைய வேலைப்பாடுகளை பேசியிருப்போம். ஆனா நம்ம வேலைப்பாடுகளை நம்ம சிறப்பா செய்யறோமா அப்படின்றதுல நமக்கே சில டவுட்டுகள் இருக்கும். அப்போ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய வேலைப்பாடை நம்ம சிறப்பா செய்யறதுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் ஒரு காரணம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, எந்த செயலை எடுத்தாலும் சரியாகவும் தொடர்ச்சியாகவும் செய்யறதே கிடையாது. என்ன பண்ணுவோம், ஒரு நாள் செய்வோம், அடுத்த நாள் செய்வோம், 3ஆவது நாள் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஸ்கிப் ஆயிரும், அடுத்த வேலைக்கு போயிடுவோம். இதனால நம்மளுடைய செயல்பாடுகள் முடங்கி போயிருது. நான் 17 வருடமா பிசினஸ் மேனா இருக்கிறதுல நான் தொடர்ச்சியா பிசினஸ் மேனா மட்டும் இருக்கிறேன். அப்ப அதனால மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் வெற்றியாளன் சொன்னா நான் வெற்றியாளன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளன். ஆனா நான் தொடர்ச்சியா ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு நிறைய தகவல் கிடைச்சது, நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க, நிறைய தொலைநோக்கு பார்வை கிடைச்சது. அப்படி கிடைச்சவர்கள்ல நமக்கு இன்னைக்கு இந்த 7 ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக, நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறவர் நம்ம சுப்பிரமணியம் சாரு. இவர் எதுக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த குழும நிறுவனத்தையும் ஒன்றிணைத்து ஆட்டோமேட் பண்றது. எப்படின்னா, ஒரு செயலை ஒட்டுமொத்தமா ஈர்க்கிறதுக்காக வந்திருக்கிற அட்வைசர். நம்ம கம்பெனியோட ஐடி அட்வைசர் தான் நம்ம RS சுப்பிரமணியம் சார். இவர் நமக்கு பக்கத்து ஊர் இருக்கிற பழனியில இருந்து பிறந்து இந்த உலகத்துல இருக்கிற சார்க் நாடுகள்ல இருக்கிற முக்கியமான கம்பெனிகள் பூரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம்
ஏமாத்துறவங்களுக்கு வந்து நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக தான் முதல்ல வெற்றி பெற்றவங்க ஹைலி எஃபெக்டிவ் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெற்றி பெற்ற மனிதர்கள் இல்ல வெற்றி பெற துடிக்கும் மனிதர்கள் இவங்க எல்லாம் பயன்படுத்துற பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து ஆர்எஸ்ஆர் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து சொல்ல கொடுக்க வந்திருக்காரு. இத வந்து எல்லாரும் மீட்ல போட்டு வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டிங்கே சுத்தமா வந்து ஓரம் போனை போட்டு நானும் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னா இது ஒரு காமனான மீட்டிங் இருக்கும். நான் நிறைய மீட்டிங்ல சொன்ன விஷயம் தான். L2L புக்கை காமனா பார்த்தா அது காமன் புக்கு தான். குமரேசன் மாதிரியோ இல்ல மேரி மேடம் மாதிரியோ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, இந்த புக்கை வந்து ஒரு பைபிள் மாதிரியோ இல்ல நம்ம இந்துக்களுக்கான புக்கு மாதிரியோ மற்றவங்க வந்து இதை பயன்படுத்தினாங்கன்னா இது வந்து வெற்றியாளருக்கான புக்கா இருக்கும். அப்போ இந்த 7 விஷயங்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல இந்த 1.5 மணி நேரம் செஷனை எல்லாரும் கவனத்துல எடுத்துக்கணும். உட்காந்து கவனிங்க. உங்க லைஃப்ல நீங்க நிறைய விஷயத்துக்காக செலவிட்டு இருப்பீங்க நேரத்தை. ஆனா இந்த 1.5 மணி நேரம் உங்க லைஃபை மாத்துறதுக்கான ஒரு செஷனா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வழக்கமா நம்ம கம்பெனி 5 மணிக்கு என்ன பண்ணிருக்கோம், லீவ் விட்டு உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தணும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு கம்பெனியை மட்டும் கொண்டு போறது முக்கியம் இல்ல, நம்ம எல்லாருடைய லைஃபை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இந்த செஷனை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த வாரம் வந்து இந்த விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார் நெகோசியேஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்க போறாரு. இது நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அப்ப எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை முழுக்க கவனிக்கணும்னு என்ன பண்றேன் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? Thank you for the introduction session. I'm going to share my desktop now. Okay, sir. Thanks everybody for joining this session, and also going to spend, I won't say it is a spend, it is an investment of your 1.5 hours time to learn certain new habits which will make you extremely successful. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பேசுறேன், but actually I'm more fluent in English only than Tamil, so you'll have to excuse me for that. And so anybody already read this book called 7 Habits of Effective People? Anybody attended? There are a lot of people offer training based on this book. Anyone attended? Sir, na pannirken. Okay, thank you. So you can be the co-instructor. Some of the difficult question from the audience. அதுக்காக காலையில உங்களுக்கு நான் புக் அனுப்பிச்சிருப்பேன். Okay, thank you. So I request everyone to be in mute. If you want to speak, you can unmute. Otherwise, you can be in mute so that the background noise is minimum actually. Yeah. So this I attended this training program. It's about 3 days training program, almost 10 years ago, right? So I thought of refreshing that. And while talking with Sudhakar sir, he said that it may be useful for their organization also. So then it was a refresh for me. I should say thank you for that. By the way, I am not a professional soft skills type of trainer. I speak technology normally, IT, networking, telecom, satellite, those type of technology I speak normally. And I manage an operation for a global operation also currently in one of the organization. However, this is something new for me, and thanks, more than 40 people have joined for this session. And I make sure that you pick up all the habits, all the 7 habits, and you are able to follow or adopt strictly at least 2 or 3 habits from the new learnings. And I'm very sure you will be extremely successful. Not only you, the entire organization will be extremely successful. Some of the habits which we are going to talk, it maybe look like applicable to individual, but it is also applicable to the organization as well, because organization consists of people like you only. Okay. This is an agenda. There is an 8 points agenda: habits, principle, character, paradigm, then emotional bank account, effectiveness, maturity, continuum, and also 7 habits. 7 habits, it comes almost in the end, last chapter. But the first part, it prepares ourselves, understand some of the new terminologies or technology, so that
when we talk about 7 habits, this background, this foundation is really helpful. So we are going to talk about each of the habit. First, we'll talk about what is habit. Then we'll talk about what is principle, what is character. Then last, we will talk about the 7 habits. And anytime you have a question, you can unmute and speak, or anytime you want to compliment with your comment, agree, not agree, or you want to give some other opinion, you are free to unmute and speak. Rest of the time, I request you to be in mute. So first, let us understand what is habit, because all of us, I think the correct Tamil word was told is palaka valakam. In fact, pronouncing the palaka valakam also, the correct law is also a problem for me. But anyway, is a habits. What is habits? First, we make our habits, then habit makes us. Basically, whatever I am today, it's because of the habit I have with me. This is for when I say I, it is applicable to all of us in the call, right? So let us understand what it is. Habits form our character. If you say it is you, your character means it is you. Myself, Subramanian, it's my character, right? So the habits, the one which makes our character. Habits constantly express our characters. Habits determine our level of effectiveness or ineffectiveness. Everything is decided by the habits. So then it is very, very important that how do I acquire certain new habits and follow that? Okay, what is habit? If you see, it's a process, right? One is there is thoughts, there is an action. Thoughts makes into action. Action gives us habit. Habits create a character. Character takes you to the destiny. Destiny means the final goal where you like to achieve. That is a destiny. Correct Tamil word தெரிஞ்சா யார் வேணாலும் சொல்லலாம். But destiny is the one. In future, this is what you like to become. So that is called destiny. So let us say I work for an American company who provide satellite internet service all over the world. That means, 24/7, this entire operation is going on. Like somebody, like early morning, I talk to Australia team around 7:30, 8 o'clock. By night, 10 o'clock, I talk to some people in my US company. So that means it's a continuous process. When I get up, let's say I have always practice of, I can always start my day at 9 or 9:30. That is what is our business hour starts at. But if I do communication, or if I do a reply, my colleague have written a mail to me. If I reply at 9 or 9:30, by the time they've gone to the sleep already. So next day they will reply, and by the time I get a reply, it becomes 2 days. Suppose I make a reply to them around 5:30 or 6 o'clock every day in the morning. They are still in the office. They have not gone back home, right? I can ask something. I can also reply to their queries. So that means it is important that I start communicating with them early in the morning, 5:30. I get up and reply, finish off all within 1 hour. All work is done. Go for a walk. When I come and start my day at 9:30, there is no emails. I start my day fresh. There is no painting work, right? So everything is cleared in the morning itself. This is just a thought, right? Then from I need to implement it. So first few days, how do I make it as an action? First few days, I need to maybe get up early. Sometimes I put an alarm. Then after few days, the body clocks wakes me up. There is no alarm is required, right? And then once I start replying those emails, and I start getting reply also within 1 or 2 hours, that means it is as good as working, in the same office, same time zone. So I start get. If I continuously every time I do that, then it becomes my habit, right? It is not that one day I do, like Sudhar sir mentioned that we do one day do that work, second day we do that work, third day we get into something else. That means prediction is not possible. I cannot be predicted by anybody. So there is no consistency, right? So what I have to do is I have to make it as a habit. That means whatever I do it consistently every day, and it is my habit. So I reply, do that. I just said an example. It could be anything, any of your lifetime. You can quote a lot of examples for habits. So
when I do that, that means, I, in the organization, they also know that Americans, they also know that they will get a reply within 1 hour, 2 hours, they can start working, or they can reply to me. So it becomes more efficient. So this habits makes me a character. That means, for they don't meet us regularly, and I also don't meet them. Particularly in the Corona time, we never traveled also. So that means, for my name in short, we call RS. Otherwise, full name is Ramakrishnan Subramanian. So they say RS means this is what they will have. They will have a image on their mind. It's a character. It talks about my character. So that means they know that, okay, everything, whatever we say, we will get it. Even though I work 12 hours, ahead of them, right? The time zones are different, but still it is as good as we are able to catch up with them. Till 10:30, 11 in the night, I am with them. Morning 5 o'clock, I start replying. Very few hours they miss me. So that means they know that I can be rely on, I can be trusted. So that makes an image about myself in their mind. That's basically is my character. If my character is found to be good, I take myself as an example, but however, the better example is from your side also, you can take it up. The character which we practice or which we create, then takes me to the level which I have to. That is my destiny, right? So this is the way, it is something like this, like what is my destiny? For different people, it could be different. You like to become a, like, Sudhakar said, you may have an ambition to become a businessman in future. How will you become a businessman? So you have to have a thoughts, you have to have certain actions, you need to practice certain habits, and make people that you are a character with all these principles. So that image is coming up, and that takes you to the destiny of whatever you like to become. So this is the process, right? Okay, now as we seen, it's all about habits. Habits play a big part where you will be ultimately end up. That is your destiny. And cultivate habits that will bring you to where you want to be. So wherever you like to reach, ultimately, and what takes you there is the habits which you practice or the habits you create, right? More importantly, to become who or what you want to be, and we need to learn what is habits, what will make a person having habits. So there's a picture in this. So you see here three different skills. One is knowledge, other one is skills, other one is desire, right? These three combined together, uh, you know, creates the habit, right? We'll talk about different habits going forward, but these three are components of habits. Desire is the want part, the motivational component. I like to be a businessman, or I like to be one of the top 100, you know, e-commerce organization in India, or maybe the world. That is the desire part, or where I like to go, or what I like to become. Those are the motivational component, you can say. Just having only a wish that I like to become, can I really become because I have a wish? No, it is not that. You may have a wish, but you need to work for that. First, you need to have the required knowledge. That is, what needs to be done, certain things, why this needs to be done. Those are the theoretical components, we call it, right? The knowledge part is you acquire knowledge in the whatever business you like to do, or whatever whatever the knowledge required to do that business. That is what is about the knowledge part. That is what to do, what part of it, or why to do this, right? And then next is the skill part of it. Having knowledge is not good enough. You need to execute. You need to demonstrate. You need to work on. That is a how-to part. That is basically a practical component, you say, right? So I should have a desire. I should have the required knowledge. I should have the skills. Skills will come once you start working, once you start practicing, once you start whatever you learned, you start applying. Those are the three components put together. You are the makes the habit, right? So now we understand what is habit, what is required. Then how do I have a desire? Do I know where I like to become? Then what is the skill? What are the knowledge I need to acquire? How do I increase my skills? These are the three things basically for the habits.
Okay, now we learn few more terms. One chapter is over. We learn few more terms. One is Sir. the, yeah, please. சார் Yeah. இந்த இடத்துல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாமா? யாராவது சொல்றேன்னா சொல்லுங்க. பாத்திமா இது சொல்லுங்க. கொஞ்சம் மட்டும் வந்து ஷார்ட்டா கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய புரியாம இருக்கும். ஓகே, சோ சார் ரொம்ப அழகா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. we are extremely pleased to have you in the meeting, sir. Thank you first of all. So first வந்து habits வந்து எப்படி அந்த சைக்கிள் அந்த ஸ்லைடுக்கு போறீங்களா? அதை நான் சொல்லிடுறேன். just I'll tell. Yeah, so சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதுதான் தாட். அந்த தாட்டை நம்ம வந்துட்டு ஆக்ஷன்னா செயல்படுத்துறது. அதை செயல்படுத்துறதுக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த நகர்வா இருக்கும். அதுவே நம்மளுடைய பழக்கமா மாறும். கொஞ்ச நாள் அதுதான் நம்மளுடைய கேரக்டர் அப்படின்னா நீ எப்படி அப்படிங்கறத உன்னுடைய கேரக்டர் வச்சு, கேரக்டர்ங்கிறது நார்மல் வேர்டு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு சரியான எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது சொல்லுங்க கூட சொல்லலாம், சிக்கல் இல்ல. அது வந்து சுபாவம். ஓகே, சுபாவம் அதுதான் வந்து உங்களோட சுபாவமா மாறுது. முதல்ல உங்களுடைய எண்ணம், அதை வந்து நீங்க செயல்படுத்துறீங்க. பிறகு அதையே வந்து உங்களுடைய பழக்க வழக்கமா மாறுது. அது உங்களுடைய குணாதிசயமா ஆயிடுது. கேரக்டர்னா குணாதிசயம். ஓகே, ஐ காட் இட். சோ அதுவே உங்களோட குணாதிசயமா மாறுது. இறுதியா எதை நோக்கி நம்ம இது எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா, நீ என்னத்தை நினைச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா நகர்றியோ, இறுதியா அந்த டெஸ்டினிக்கும் நம்ம போய் சேர்ந்துடுறோம் அப்படிங்கறதா இந்த சார்ட் வந்து. அடுத்த ஸ்லைட் போகலாம். I just checked character means பாத்திரம் அப்படின்னு போட்டிருக்காங்க கூகுள் சர்ச்ல. ஓகே, நம்மளுடைய பாத்திரம், நம்மளுடைய குணாதிசயம் கூட சொல்லலாம். சோ இந்த வென் டயக்ராம் வந்து அழகா பிரீஃப் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய அந்த பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அது 3 விஷயத்தை கம்ப்ரைஸ் பண்ணிருக்கு. 3 விஷயம் அடங்கி இருக்கு அதுல. ஒண்ணு வந்து நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவு. இன்னொன்னு வந்து நம்ம எதை ரொம்ப ஆசைப்பட்டு செய்யறோம், அதாவது என்ன ஆக போறோம், நம்மளுடைய அந்த நம்ம என்ன ஆக போறோங்கிறதுக்கு நம்மளுக்கான அந்த உந்து சக்தி என்ன அப்படிங்கிற அந்த டிசையர். இன்னொன்னு வந்து நம்மளுடைய ஸ்கில். நம்ம ஸ்கில்னா நம்மளுடைய திறமை, நம்மளுடைய திறன். இது 3மே இந்த ஹேபிட்டை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு அங்கம் இருக்குது அப்படிங்கறதா இதுல சொல்றாங்க. நாலேஜ், டிசையர், ஸ்கில், இது 3மே நம்மளோட ஹேபிட்டை உருவாக்குது அப்படிங்கறத சார் சொல்றாரு. சார், ஐ அம் ரைட்? Yeah, absolutely. Okay, thank you. Yeah, thanks. I think you speak very good translation, Tamil. That's really great. Yeah, thank you. Okay, so even though I studied Tamil medium, I could not speak fluently like you. Anyway, I will learn in future. Yeah, thank you. Okay, principle, right? So what is principle, right? We control our actions, but the consequence of that flow from the actions controlled by principles. Whatever we do, basically the principle is the one which is behind and it controls, right? And the principle are the fundamental values. If you say fundamental values, for everybody it is same, irrespective of the profession. Whatever நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன கல்ச்சரா இருந்தாலும் சரி, என்ன நேஷனாலிட்டியா இருந்தாலும் சரி, கலர், ரேசஸ் அப்படி சொல்றேன், இஸ் பிளாக், இஸ் ஒயிட், அந்த மாதிரி சம், அண்ட் ஆல்சோ என்ன ரிலிஜியனா இருந்தாலும் சரி, என்ன ஜெண்டரா இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் எல்லாமே காமனா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறாது. ஸோ இட்ஸ் நாட் பீப்புள் டிபெண்டன்ட். It is irrespective of the people, the fundamental values will be the common. So what is the value? So if you see value, some of the examples பார்த்தா வேல்யூனா மதிப்புன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. சர்வீஸ் வேல்யூனா மதிப்பு தான் சார். மதிப்பு. ஓகே, ஸோ சர்வீஸ் பண்றது, கம்பேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்டெகிரிட்டி, கைண்ட்னஸ், அன்போடு இருக்கிறது, ஹவு டு ட்ரீட் பீப்புள், ஒருத்தரை எப்படி உபசரிக்கிறது, கான்ட்ரிபியூஷன், எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்யறது, உதவி செய்யறது, ஒருவேளை ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ irrespective of the people, யார் எப்படி இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கல்ச்சர்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த ரிலிஜியனா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் காமனா தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் ஒவ்வொருத்தருக்கும்.
சோ என்ன சொல்ல வராரு சார் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் வித்தியாசமான பேக்ரவுண்ட் இருக்கும். இப்ப நான் வந்து வேற மதத்தை சார்ந்தவளா இருக்கலாம். இல்ல என்னுடைய கலர் வேறையா இருக்கலாம். இல்ல என்னோட ரிலிஜன் வேற, அதாவது என்னுடைய இது வேறையா இருக்கலாம். என்னுடைய ஐடென்டிட்டி வேறையா இருக்கலாம். ஓகேயா? ஆனா எல்லாருக்குமே வந்துட்டு அடிப்படையில நம்ம எல்லாரோட குடும்பத்திலயும் அடிப்படையா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து நம்ம எல்லாரும் எல்லாரும் பின்பற்ற இந்த வேல்யூஸ். ஓகே, கரெக்ட். கரெக்ட், சோ அது சோ அது வந்து உங்களுடைய நீங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க எவ்வளவு கைண்டா இருக்கணும், அதெல்லாம் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது. அது எல்லாருக்கும் பேசிக் தான், ஃபண்டமெண்டல் தான், அடிப்படையில அது எல்லாருக்கும் வீட்ல இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த ஸ்லைட்ல சொல்றாங்க. ஓகே, thank you. Okay, one visa habit and second visa this values. This both are aligned for principle. The habit னு பார்த்தோம், value னு பார்த்தோம், ரெண்டு சேர்ந்தது தான் வந்து principle. Okay, அடுத்தது வந்து what we are going to do is character. I think characterனா பாத்திரம், தன்மை, சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கேரக்டர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப what we are communicates far more powerful than anything we say or do. நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம என்னங்கிறத பொறுத்தே வந்து கேரக்டரை பொறுத்தே வந்து that will speak by itself. அதுவே வந்து சொல்லும். அதான் வந்து இதோட அர்த்தம். ஸோ கேரக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க யாருன்னு உங்களோட குணாதிசயமே சொல்லிடும். இப்ப இந்த ஐஸ்பர்க் தெரியுமா? யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் ஐஸ்பர்க் அப்படின்னாக்கா, இது வந்து இட்ஸ் லைக் அ பெரிய சைஸ் பனிக்கட்டி. இது தரையில பண்ணி அப்புறம் கடலுக்கு மூவ் ஆயிரும். நார்த் போல், சவுத் போல், வட துருவம், தென் துருவத்துல வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து இது கடல்ல போய் கலந்தோம்னா அது மிதந்துட்டே டிராவல் வேற இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்ப இதுல என்னன்னாக்கா, மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியும். தூரத்துல இருந்து பாக்குறாங்க, ஒரு ஷிப் வருது பார்த்தாங்க, டைட்டானிக் இப்படிதானே போய் மோதிச்சு இல்லையா? ஏதோ சின்ன ஐஸ்ன்னு போட்டு போகும்போது கீழே பெருசா இருந்திருக்கு. மேல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியுது, பட் ஆக்சுவலா அது கடலுக்குள்ள வந்து பெருசு. ஏரியா பனிப்பாறை. இதோட ஏரியா வந்து அப் டு 500 ஸ்கொயர் மீட்டர் இருக்குமா. ஐ ஜஸ்ட் டிட் சம் கூகுள் சர்ச் ஆன் ஐஸ்பர்க்கை பத்தி படிச்சேன். பெரிய ரொம்ப ஹியூஜ் சைஸ். பட் நமக்கு மேல இருந்து பார்க்கும்போது, ஒரு ஷிப்ல இருந்து வர்றவங்க பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தான் தெரியும். பட் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப பெருசா இருக்குமா. சைஸ் வந்து ரியலி ஹியூஜ். அதுதான் வந்து இப்ப வந்து வெளியில தெரியறது தான் வந்து பர்சனாலிட்டி. ஒருத்தரோட பர்சனாலிட்டி வெளியில தெரியாதது தான் வந்து கேரக்டர். நீங்க எப்படின்னு ஓட்டு கேரக்டர் வந்து யாருக்கும் காட்ட முடியாது, ஆனா பர்சனாலிட்டி காட்டலாம். the way you dress, the way you speak English, or the way you communicate. There are various things through which you can show your personality, but what you cannot show is a character. What people cannot see is the character, right? வெளியில எல்லாருக்கும் தெரியுது வந்து பர்சனாலிட்டி, தெரியாதது வந்து கேரக்டர், ரைட்டுங்களா? Okay, can I just add it to that, sir? அந்த பனிப்பாறை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றாங்க அப்படின்னா, கீழே இருக்கிறது தான் நம்மளுடைய குணாதிசயம். ஆனா நம்ம வெளியில மக்கள் கிட்ட காட்டுறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுமே தவிர்த்து, நீ எப்படி எப்படிங்கறத ஒரே பார்வையில யாராலையும் கணிக்க முடியாது. அப்போ சோ அந்த குணம் அப்படிங்கிறது உனக்கு உள்ள இருக்குது, ஆனா நீ மக்கள் கிட்ட போய் காமிக்கிறது உன்னுடைய பர்சனாலிட்டி. வெளியில இருந்து தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆளுமை தான் மக்கள் வந்து உன்னைய பார்த்து தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம். அப்ப அதை பில்ட் பண்றது உன்கிட்ட இருக்கு அப்படிங்கறத சார் சொல்றாரு. Yes, you can take it forward, sir. தேங்க் யூ. இப்போ பர்சனாலிட்டிக்கும் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறாங்க. பர்சனாலிட்டிங்கிறது பேஸ்ட் ஆன் டெக்னிக், லைக் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படி இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அந்த மாதிரி சில விஷயத்தில் வச்சு உங்கள் பர்சனாலிட்டி முடிவாகும். பட் கேரக்டர் வந்து பிரின்சிபல் கன்சிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் யூ ஹேவ் அண்ட் ஆல்சோ தி ஹேபிட்ஸ் யூ ஹேவ். அதுதான் வந்து டிசைட்ஸ் த பிரின்சிபல். ரெண்டாவது வந்து பர்சனாலிட்டி வந்து வாட் இட் அப்பியர்ஸ் டு பி, லைக் நீங்க எப்படி பார்க்கறதுக்கு இருக்கீங்க அதை வச்சுதான் அப்பியர்ஸ் டு பி. இன்னொன்னு வந்து கேரக்டர் வந்து நீங்க ஆக்சுவலா எப்படி இருக்கீங்க, உண்மையிலே நீங்க எப்படி இருக்கீங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பட் உண்மையிலே இருக்கிறது வேற மாதிரி இருக்கலாம். ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பர்சனாலிட்டி வந்து மோஸ்ட்லி இது வந்து இமேஜ் கிரியேஷன், பப்ளிக் ரிலேஷன்ஸ், கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டியை பொறுத்து வெளியில இருந்து தெரிய வேண்டிய விஷயம். தெரியாதது என்னன்னா கேரக்டர்ல லாயல்ட்டி, இன்டெகிரிட்டி, கான்ட்ரிபியூஷன். நீங்க யார்கிட்டயுமே வந்து நான் லாயலா இருக்கணும் உங்களை பார்த்த உடனே யாரும் சொல்ல முடியாது இல்லையா? யாரும் நீங்க இன்டெகிரிட்டி இருக்கு, கான்ட்ரிபியூஷன், வேரியஸ் திங்ஸ், தோஸ் ஆர் ஆல் அட்டாச்ட் வித் கேரக்டர்ஸ். பர்சனாலிட்டிங்கிறது வந்து வெளியில
தெரியறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் சம் டெக்னிக்ஸ், வேற கேரக்டருங்கிறது வெளியில தெரியாது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல். கேன் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்? பெர்ஃபெக்ட் சார், அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா thumbs up கொடுத்துருங்க, வேணானா we can just move. I think that is also good. Just a second, I think just for it to go deep down, especially character வந்து it will be great if you can explain in Tamil in terms of loyalty, integrity, because these things are very deep rooted even for a company. So I think I mean just in Tamil and so that everybody understands. பர்சனாலிட்டி அப்புறம் கேரக்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேறுபாடுக்கும் ரொம்ப எளிமையா அந்த பனிப்பாறை வச்சே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதுல இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆளுமை அப்படிங்கிறது, நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது, இப்ப யாரோ ஒரு தேர்ட் பர்சன், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க யாரு எப்படி அப்படிங்கறத உங்களோட உடையிலையோ, நீங்க எப்படி உங்களை பிரசன்ட் பண்றீங்களோ, நீங்க எப்படி உங்களை கேரி பண்றீங்களோ அதுலயே எல்லாருக்கும் தெரிய வந்துரும். உங்களோட இமேஜ், உங்களுடைய பப்ளிக், நீங்க எப்படி வந்து அந்த பர்சன் கிட்ட நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்தே உங்களுடைய பர்சனாலிட்டில தெரிஞ்சிரும். நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிரும். ஆனா உங்களுடைய குணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம். அதாவது இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய செயல்திறன் மூலியமா தான் காமிக்க முடியும் எல்லாத்துக்கும். அதாவது நம்மளுக்கு உள்ளேயே வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படையில நம்ம எல்லாருக்குமே வந்து வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஃபண்டமெண்டலா. அது பிரின்சிபல். நம்ம குடும்பத்துல நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாரும் சொல்லி கொடுத்திருப்பாங்க, நீ வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, டெடிகேட்டடா இருக்கணும், மத்தவங்களுக்கு வந்து பணிவா இருக்கணும், உன்னுடைய பொறுப்பை நீ எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நியாயமா நடந்துக்கணும், இன்னும் பெரிய மனசு உள்ளவளா நடந்துக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபேமிலி சொல்ற அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உன்னோட கேரக்டர் அப்படிங்கறத இதுல டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Thank you, that is well explained. Thank you. Okay, thank you. Character வந்து தான் வந்து எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனா அஸ்திவாரம். So if you have a good character, you have a strong foundation. உறுதியான அஸ்திவாரம் இருக்குன்னு அர்த்தம். For every effectiveness, உங்களோட எல்லா ரிசல்ட்டுக்கும் அந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. Now our effort is how we do the character development. நம்மளோட கேரக்டர் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த ஒரு டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு 4-5 டெர்மினாலஜி, அதாவது 4-5 வார்த்தைக்கு அர்த்தம் அது என்ன அது அப்படின்னு தரவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் 7 ஹேபிட்ஸ் வந்து போகலாம். பேரடிம், ஆல் சிக்னிஃபிகண்ட் பிரேக் த்ரூ வேர் the break with old way of thinking. இது வந்து பேரடைம் அப்படின்னாக்க ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம எப்படி பாக்குறோம் மத்தவங்கள, நம்ம எப்படி மெசேஜ் வந்து பாருங்க சார், கரேஜ் இஸ் எ மஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஆமா, தைரியம் வந்து ரொம்ப முக்கியம் இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து உலகத்தை எப்படி பாக்குறோம், அது வந்து அதுதான் வந்து இஸ் ஆல் அபவுட் பேரடைம், ரைட்? Sir, can I just add that words meaning? Paradigm முன்னுதாரணமா எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப பேரடைம் அப்படின்னாக்கா நம்ம மென்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ரியாலிட்டி அப்படின்னா நம்ம மென்டலா ஒரு நம்ம அறிவுக்கு அதை ஒருத்தர் பார்த்த உடனே இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்ற ஒரு மனசு நினைக்குது இல்லையா, ஒரு 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 அது வந்து தான் வந்து மென்டல் ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலா அவர் அப்படி இருக்காரா இல்லையான்னு தெரியாது. ஒருத்தர் பார்த்த உடனே வந்து இந்த ஆள் மோசமான ஆளா தெரியுது, இந்த ஆள் ரொம்ப டஃபா, இந்த ஆள் பார்த்தா ரொம்ப டீசென்டான ஆள் மாதிரி தெரியுது, நல்ல ஆள் மாதிரி தெரியுது. அதெல்லாம் வந்து மென்டல் ரெப்ரசன்டேஷன். பார்த்த உடனே சில இது வந்து இப்படிதான் நடக்கும், பிசினஸ்னா இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்து நம்மளோட மென்டல் ரெப்ரசன்டேஷன் பேஸ்ட் ஆன் அவர் நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவம் அதெல்லாம் வச்சுட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு பிக்சர், ரைட்டுங்களா? நமக்கு கிடைக்கிற இப்படிதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து மென்டல் மேப் அப்படின்னாக்கா நம்மளோட இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட், ஒரு கான்செப்ட் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்றதுன்னா எப்படி ஒருத்தரை பார்த்த உடனே வந்து இது இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஐடியாஸ், வியூ, ஒப்பீனியன், நம்ம சொல்ற நம்மளோட இது எக்ஸ்பெக்டன்சி, இது எல்லாமே வந்து பர்செப்ஷன். ஒருத்தர் பார்த்த உடனே இப்படிதான் இருக்கணும் நம்ம மனசுல தோணுது இல்லையா, அது எல்லாமே வந்து நம்மளோட சொந்த இதுல எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து தான் மென்டல் மேப். நம்மளோட பார்வையில அது எப்படி தெரியுது அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய மகாபாரத கதை இருக்கு, நான் கதை இப்ப சொல்ல விரும்பல. லைக் ஷார்ட்டா சொல்லணும்னாக்க there are 2 characters, பீமன் இல்ல துரியோதனன் அண்ட் ஆல்சோ தர்மனை போய் நீ யாராவது ஒரு கெட்டவங்களை பார்த்துட்டு வா, எத்தனை கெட்டவங்க இருக்காங்கன்னு.
அவன் ஊர்ல போய் எல்லாம் பார்த்துட்டு தர்மம் வந்துட்டு ஊர்ல யாருமே கெட்டவங்களாவே எனக்கு தெரியல, ஒருத்தருமே இல்ல போல இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் துரியோதனன் அனுப்பிச்சு, நீ போய் எத்தனை பேர் இருக்காங்க கெட்டவங்க இந்த ஊர்ல அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. அவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு எவனை பார்த்தாலும் கெட்டவனா இருக்கான் அப்படின்னு மட்டும் துரியோதனன் சொன்னாங்க. மகாபாரதத்துல ஒரு ஷார்ட் ஸ்டோரி வரும். ஆக்சுவலா இது வந்து நம்மளோட பார்வையில தான், பட் இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த இது மாறுது. அதான் வந்து இந்த இந்த ஸ்லைட்ல தெரியுது. ஆல் ஆஃப் அஸ் திங்க் வி see the world as it is. நம்ம பார்க்கறத நம்மளோட பார்வைக்கு எப்படி இருக்குன்னு தான் உலகத்தை எல்லாமே பார்க்குறோம். இந்த பிசினஸ் இப்படிதான் நடக்குதுன்னு நமக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் பார்க்குறோம். பட் உண்மை என்னன்னாக்க அது வந்து வேர்ல்டு, அது வந்து உண்மை வந்து வேற மாதிரி இருக்கலாம், கம்ப்ளீட்டா வேற மாதிரி. த ட்ரூத் இஸ் வி see the world as we are. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பார்வையில எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அது வந்து அது உலகத்தினுடைய பார்வையில அது எப்படி இருக்கு, உண்மையிலே அது எப்படி இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு whether it's a business or about judging a person or ஒருத்தர் இப்படிதான் இருக்காருன்னு முடிவு பண்றது, இல்ல இந்த பிசினஸ் இப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறது, நம்ம பார்வையிலிருந்து பார்க்காம வேற ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் வரும். நம்மளோட நம்மளோட ரெகுலரா எப்பவுமே பார்க்கறது வந்து தப்பா கூட இருக்கலாம். மற்றவங்களோட பார்வையில அது நிஜமாவே அது வந்து நம்ம பார்க்கறத விட வேற மாதிரி இருக்கலாம். ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம வந்து நினைப்போம், இவரு இந்த மாதிரி தான் போல இருக்கு. பார்த்த உடனே அவர்கிட்ட நம்ம பேசியிருக்க மாட்டோம், பழகிருக்க மாட்டோம், ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் பார்த்த உடனே இந்த ஆள் கொஞ்சம் மோசம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்லை இருந்தாலும் ரொம்ப நல்லவர் போல இருக்கு. அது பார்த்த உடனே சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாலே பார்த்துருப்பீங்களா, ரொம்ப டீசெண்டான வில்லன் இருப்பாங்க, கருப்பா இருக்கிற நனை மாதிரி இருக்கிற ஹீரோவும் இருப்பாங்க. எல்லாம் மிக்ஸ் இருக்கு. அது பார்த்த உடனே உருவத்தை வச்சோ அதெல்லாம் வந்து நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரூத் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வி ஹவ் எப்படி உலகத்தை பார்க்குறோங்கிறது, நம்ம பார்க்குறோங்கிறது வந்து மாறணும். ஓகே, தட்ஸ் கால்டு பேரடிம்ஸ் ஷிஃப்ட். நம்மளோட பார்வை அப்படி மாற்றி கரெக்டாக பார்க்கணும். நம்ம கரெக்டாக பார்க்கும்போது அதுல இருந்து நமக்கு வந்து கத்துக்க வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாமே மாறுறதுக்கு இருக்கும். a way of looking at something differently, வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். with paradigm shift we can see things, feel and behave differently. ஸோ இந்த பார்வை மாறும்போது நம்ம யோசிக்கிறது, ஃபீல் பண்றது, பிஹேவ் பண்றது எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் பார்த்த உடனே knowing people where they are coming from, communication can be more effective. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்றீங்க, எப்படி இந்த பர்டிகுலர் பிசினஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாஸ் வரும். அவங்க எந்த ஆங்கிள் இருந்து வர்றாங்க, அது வந்து தட் இஸ் முக்கியம். ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஆங்கிள்லயே அவங்க சொல்றத பார்த்தோம்னாக்க தப்பா தோணும். பட் அவங்க எந்த ஆங்கிள் இருந்து சொல்றாங்க, அவங்க எதனால அப்படி சொல்றாங்க, அவங்க கிட்ட இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா ஐடியாஸ் வரும். ஸோ அதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதுக்கு அந்த புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து முதல்ல எல்லாரும் உலகம் தட்டையானதுன்னு நினைச்சாங்க. அப்புறம் செயலர்ஸ் எல்லாரும் உலகமெல்லாம் சுத்தி பண்ணவங்கலாம் பார்த்து சொன்னது ரவுண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மாறிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து இருந்த உலகமே வந்து தட்டைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தது. பட் இது தட்டை கிடையாது, இது வந்து உருண்டை அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்துருச்சு. ஸோ அது மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நம்மளோட பார்வை வந்து மாறணும். the way we think, see the things. ஓகே, ஸோ பேரடிம்னா என்ன, பேரடைம் ஷிஃப்டிங்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்காம அது வேற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது உங்க புதுசா உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அவங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு வேற மாதிரி தோணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வி ஹேட் அபவுட் சம்திங் டு டூ வித் L2L R2J பத்தி பேசும்போது நாங்க எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது there was a different idea came. I think அவங்க she said completely, why can't we start from the college, freshers into our portal. It's a new ideas. நமக்கு பார்த்தாக்க வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஃப்ரெஷரா நம்ம ஏன் காலேஜ் போகணும்னு தோணும். பட் அவங்க ஆங்கிள் பார்க்கும்போது அவங்க தேர் சீயிங் a different world there is an opportunity there. அதை வந்து எப்படி அந்த வழியில எப்படி போகலாம்னு அவங்க வேற தேர் சீயிங் இட் டிஃப்ரெண்ட்லி. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணலைனாக்கா அவங்க ஆங்கிள் இருந்து பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் த வே how others feel it also. அது மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறத நம்மளும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அதோட அர்த்தம். ஓகே சார், கேன் ஐ ப்ளீஸ் ஆட் ஒன் மோர் பாயிண்ட்? ப்ளீஸ் டு ஆட். யா, சோ இதுல என்ன விஷயம்னு சிம்பிளா நட்ஷல்ல போடணும் அப்படின்னா, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் இருந்திருக்காது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது இருந்திருக்காது. ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு.
காரணம் என்ன? எல்லாருக்கும் வித்தியாசமான பார்வை இருந்திருக்கு அப்படின்னு தான். அதாவது இப்ப என்ஜினியரிங் அவ்வளோ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பிஇ படிக்கணும் பிஇ படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பிஇ படிச்ச பசங்க எல்லாத்தோட நிலைமை இப்ப என்ன? இப்ப they are not getting into engineering. They want to go into something else. So the trend has totally changed அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பார்வையில வருது. அந்த ட்ரெண்ட் மாறுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்வை வேறா இருக்கும். பார்வை மாறும். அந்த மாதிரி நோக்கத்துல தான் நாமளும் பார்க்கணும். எல்லாம் இப்ப வந்து அந்த காலத்துல எப்படி பிசினஸ் செஞ்சா பார்ட்டர் சிஸ்டம் பண்ணாங்க, பண்டம் பரிமாற்றம் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அதே தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அது மாறிடுச்சு அந்த காலம். காரணம் அதுக்கப்புறம் இருக்க மக்கள் அவங்களுடைய பார்வைய மாத்திக்கிட்டாங்க, தொலைநோக்கு பார்வையா மாத்திக்கிட்டாங்க, வித்தியாசமான சிந்தனைகள் வச்சுக்கிட்டாங்க. அதனால இப்ப நிலைமை மாறி இருக்கு. அதே மாதிரி we should also see ஒரு விஷயத்தை எடுத்து வித்தியாசமான ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாருனாக்க நீங்களா இருந்து அதை பார்க்காம அவரு ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அதுல ஏதாவது முக்கியமா லேர்னிங் ஏதாவது இருக்கலாம், அதுல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். அதுதான் தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் we are going to discuss is emotional bank account. பேங்க் அக்கௌண்ட்னா தெரியும் எல்லார்ட்டையுமே, கிட்டத்தட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களே யாரும் கிடையாது. வாட் இஸ் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்? எமோஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து உணர்வுன்னு சொல்லலாமா? உணர்ச்சி. ஸோ உணர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். வாட் இஸ் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்? அதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். இது வந்து எல்லாருக்கும் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல மற்றவங்க கூட பேசுறது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அந்த இடத்துக்கும் வேண்டி இருக்கும், வீட்லேயும் வேண்டி இருக்கும். வீட்டில் குழந்தைங்கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அங்கேயும் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்னா எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு போட்டு வி வில் சி. எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் இஸ் வாட் வி யூஸ் டு மெயின்டைன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். இந்த எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் எல்லா ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பே வந்து பில்ட் ஆகுது. வி கேன் மேக் டெபாசிட் ஆர் வித்ட்ராயல் ஃப்ரம் சச் அக்கௌண்ட். எந்த பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பணம் டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லாட்டி பணம் வித்ட்ரா பண்ணுவீங்க. அதுதானே. இப்போ எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்லேயும் அதே தான் நடக்குது. யூ கேன் டெபாசிட் ஆர் யூ கேன் வித்ட்ரா. டெபாசிட்னா என்னன்னாக்க, சப்போஸ் ஒருத்தர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஸோ நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, ஹலோ குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கும்போது யூ ஸ்டார்ட் டெபாசிட்டிங் இன் ஹிஸ் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். அவர்கிட்ட நிறைய டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நாளைக்கு இதை அனுப்பிச்சிடுறேங்க அப்படின்னு. கரெக்டாக நாளைக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்போ வந்து யூ ஆர் ஸ்டார்ட் டூயிங் எ டெபாசிட் ஆன் ஹிம். எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவரோட எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்ல உங்களோட பணம் வந்து போய் சேருது. யூ ஸ்டார்ட் டெபாசிட்டிங் இன் இஸ். சப்போஸ் உங்களால் நாளைக்கு முடிக்க முடியல, சப்போஸ் யூ சே தட் தேர் ஆர் சம் காம்ப்ளெக்சிட்டி, தேர் இஸ் சம் டிபெண்டன்சி, வேற ஏதோ ஒன்று வந்தால் தான் வந்து உங்களால் இந்த ஒர்க் முடிக்க முடியும். அதை கடைசி நேரத்தில் போய் சொல்லாமல் முதலே சொல்லிடுறாங்க, நான் ஏதோ சம் பிரச்சனை இருக்கு போல இருக்கு, நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், கொடுக்க முடியாது போல இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க கொடுக்காமையே உங்களோட அக்கௌண்ட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவர்கிட்ட. உங்களோட அக்கௌண்ட் டெபாசிட் அவர்கிட்ட இருக்கிறது வந்து அவர் பேங்க்னு வச்சுக்கோங்க, அவங்களோட டெபாசிட் வேல்யூ அவர்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒன்று முடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறாரு, நீங்க தேங்க்ஸ்ன்னு சொல்றீங்க, உடனே உங்களோட அவங்ககிட்ட இருக்கிற எமோஷனல் பேங்க்ல வந்து உங்களோட டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸ் சே உங்க ஒய்ஃப் வந்து ஒரு காஃபி போட்டு தர்றாங்க, ஸோ தேங்க்ஸ் நைஸ் காஃபி அப்படின்னும் போது அவங்ககிட்ட அக்கௌண்ட் சில சமயம் வந்து அதாவது தோஸ் ஆர் ஆல் டெபாசிட். வித்ட்ரானா என்ன? முறைச்சிட்டு போறது, அனுப்புறன்னு ஓட்டு அனுப்பாம விட்டுறது. இப்போ வந்து சில ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டே வந்து லெட்ஸே நம்ம சொல்றோம், என்னது சாம்பார் இன்னைக்கு நல்லாவே இல்லையே, ஒரே உப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து என்ன ஆகும்? வித்ட்ரா. அப்போ வந்து ஐ ஸ்டார்ட் வித்ட்ராயிங், ரைட்டா? இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, இஃப் மை டெபாசிட் வந்து ரொம்ப இருக்கு, டெபாசிட் இஸ் ஹை அப்படிங்கும்போது இஃப் ஐ டூ 1 or 2 வித்ட்ராயல், அக்கௌண்ட் இன்னும் கரெக்டாக தான் இருக்கும், நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணும்போது ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. பிகாஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர்கிட்ட வந்து தெரியும் இவர் எப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது, ஆர் இப்படி செய்ய வேண்டிய ஆள் கிடையாது. இது எப்பவுமே நிறைய பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு, ப்ரூவன் ஹிஸ்டரி, நிறைய இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இதை இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு சின்ன வித்ட்ரானாலும் ஒரு பாதிப்பும் வராது. சப்போஸ் நீங்க டெபாசிட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவரை கேரே பண்ணல, எடுத்த உடனே நீங்க போய் அவர்கிட்ட சத்தம் போடுறீங்க, அப்ப என்ன ஆகும்? ஸோ அவங்ககிட்ட நீங்க அவங்ககிட்ட ஒரு டெபாசிட்டுமே பண்ணல, ஆனா நீங்க போய் எடுத்த உடனே போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு ரீசனால சத்தம் போடுறீங்க.
அப்போ என்ன ஆகும், யூ ஸ்டார்ட் வித்ராயிங் வித்தவுட் யுவர் டெபாசிட் ஓவர் தேர். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுது, அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுது. இது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் இன் தி ஹவுஸ் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ வித் ஒய்ஃப் ஆர் த ரிலேட்டிவ்ஸ், பட் ஆல்சோ இஸ் அப்ளிகபிள் இன் யுவர் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் ஆல்சோ. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் உங்கள் ஆஃபீஸில் கூட மற்றவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டெபாசிட் உங்களால் பண்ண முடியுமோ டெபாசிட் பண்ணுங்க மற்றவங்ககிட்ட. எல்லாமே வந்து ஒரு பீயிங் கைண்ட், பீயிங் கர்டிசி, ரிப்ளைங் ஆன் டைம். ஒரு வேலை முடியலன்னா முன்னாடியே போய் சொல்றது. இப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு இடத்துல சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் வந்து சுதார் சார் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு, நீங்க பண்றீங்க. 3வது நாள் போய் சாயங்காலம் போய் சொல்றீங்க, இல்லைங்க அது முடியாது போல இருக்கு, சில டேட்டா எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறீங்க. அது வந்து 2 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அவர் வேற ஏதோ ஆல்டர்னேட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவன் முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க வித்ரா பண்றீங்க. அதே முடியாத வந்து 1 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ சொல்லும் போது நீங்க டெபாசிட் பண்றீங்க. 3வது நாள் வந்து அதை முடிச்சு கொடுக்கும்போது இன்னும் டெபாசிட் பண்றீங்க. ஸோ இதுக்கெல்லாம் டெபாசிட்டுக்கும் வித்ராக்கும் ஒரு புரியுது இல்லைங்களா? எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? மனித உறவுகளை எப்படி மேம்படுத்தணும், அதை எப்படி வந்துட்டு டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் மூலமா பண்ணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தான் அரசர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூடுதலா ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப கிளியரா புரிஞ்சுது சார். ஒரு நிமிஷம் பாத்திமா என்னன்னா, நாம ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம். இப்ப நம்ம மேனேஜர் வந்து இருக்காரு, இப்ப நான் இருக்கேன், என்னோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் பாத்திமா. இப்ப பாத்திமா கிட்ட நான் ஒரு வேலையை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா பாத்திமா 2:05 நான் கேட்கற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ரிப்ளையே பண்றது இல்ல. அது வித்ராலு. ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு 1 மணிக்கே சொன்னாங்கன்னா டெபாசிட். அதான் வந்து சொல்ல வந்திருக்காரு அரசர். சரிங்களா? தன்னுடைய வேலையை செய்ய முடியல, அதை நான் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னும் போது அது அந்த சம்பந்தப்பட்டவங்க டிஸ்கஸ் பண்ணணும், அல்லது என்னால முடியலன்னு சொல்லணும். இவ்வளவுதான் விஷயம். இல்ல உறவுகள்ல வந்து நம்ம ஒரு நண்பர்களா இருப்போம், இல்ல வந்து குடும்ப நண்பர்களா இருப்போம், இல்ல அப்பா இருக்கலாம், இல்ல குழந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்தை செய்யும் போது அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு செயலை செய்யும் போது அது என்னால செய்ய முடியல, அதுல வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அவங்க கூட பேசலாம்னு சொல்ல வர்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா சார்? கரெக்ட் சார், அப்சல்யூட்லி. ஸோ நிறைய வழி இருக்கு டெபாசிட் பண்றதுக்கு. ஸோ நீங்க என்ன சொன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உங்க மதிப்பு, உங்களை பத்தி அவங்களுக்கு எண்ணம் மேல வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெபாசிட் தான். அப்ப என்ன பண்ணா அவர் உங்களோட மதிப்பு அவர்கிட்ட குறையும், உங்களை பத்தி மதிப்பு அவர் வச்சிருக்கிறது குறையும்னு எதெல்லாம் அந்த மாதிரி வருதோ அது எல்லாமே வந்து வித்ட்ராயல். ஸோ டெபாசிட் அதிகமா இருந்து வித்ட்ராயல் இத்தணுன்னு இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டெபாசிட்டே நீங்க பண்ணல ஒருத்தர்கிட்ட, ஆனா வித்ரா மட்டும் பண்றீங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ கொஞ்சம் டேபிள் மாதிரி இருக்கு. டிஸ்கர்டிசி, குரூயாலிட்டி, சம் அரகன்ஸு. குரூயாலிட்டி ஒரு கொடூரமா பேசுறது, பதில் ரஃப் அண்ட் டஃபா பேசுறது, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, 1 or 2 எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அது எல்லாமே வந்து வித்ராயலோட எக்ஸாம்பிள். டெபாசிட் அப்படின்னா கர்டிசியா இருக்கிறது, கைண்ட்னஸ், அன்போடு இருக்கிறது. அப்புறம் சப்போஸ் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்பாலஜி, மன்னிப்பு கேட்கறது. நான் சாரி, இதை நான் பண்ண முடியல, இதை கலெக்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா கலெக்ட் பண்ண முடியல என்னால, சாரி அபவுட் தட். இது எல்லாமே வந்து டெபாசிட் ரிலேட்டட் ஏரியா. ஆனா வந்து நான் கலெக்ட் பண்ணல, நான் சொல்லவும் மாட்டேன், கலெக்ட் பண்ணலைன்னு சொல்லவும் மாட்டேன், அதெல்லாம் வந்து வித்ராயல். ஸோ அது வந்து டெபாசிட்டுக்கும் வித்ராயலுக்கும் அதான் ஒரு பெரிய வித்தியாசம். எனிவே இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் இது ஹை லெவல்ல ஐ ஹோப் எல்லாருக்கும் வித்ராயல்னா என்ன, டெபாசிட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா 2 பிக்சர் இருக்கு சைட் பை சைடு. ஒன்ல வந்து டெபாசிட்டே இல்லை, ஒரு டெபாசிட்டும் இல்லை, இன்னொன்னு வந்து ஃபுல் ஆஃப் டெபாசிட். ஸோ யூ ஆல்சோ யூனோ வாட் எவர், யாரு கூட எல்லாம் நீங்க வேலை செய்யறீங்களோ, யாரு கூட எல்லாம் பழகுறீங்களோ, அவங்க எல்லாம் உங்களோட எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். உங்களால முடிஞ்ச வரைக்கும் டெபாசிட் எல்லார்ட்டையும் பண்ணி வைங்க. தட் இஸ் வாட் த அல்டிமேட் மீனிங். யார்கிட்டயாவது டெபாசிட் இல்லைனாக்கா இட்ஸ் கோயிங் டு பி அ ரிஸ்க். அவங்களோட இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர்னா பரவாயில்ல, பட் அவங்க வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன், யூ ஒர்க் வித் ஹிம் டெய்லி அண்ட் இஸ் யுவர் கொலீக், பியர், ரிப்போர்ட்டிங் பாஸ் ஆர் எனி பார்ட்னர், யாரா இருந்தாலும் யூ ஹாவ் டு see that the deposit is very very important. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்த டாபிக் போலாமா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஏதாவது ஐடியாஸ்? இல்ல சார், போலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. இப்போ வந்து அடுத்தது வந்து எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ் வந்து பேலன்சிங் த பி அண்ட் பிசி, அதான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எஃபெக்டிவ்னஸ்.
பீனா என்ன, பிசினா என்ன, அதை வந்து பார்க்கலாம். பீனாக்கா ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி, எவ்வளவு தயாரிக்க முடியும், அது வந்து ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி. பிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசையர்டு ரிசல்ட், இதுதான் அவுட்புட். அதான் வந்து பீன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியில் வந்து இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியலையா, வாத்து வந்து முட்டை போடுறது இல்லையா. இப்போ வந்து வாத்து டெய்லி ஒரு முட்டை போடும். இப்போ வந்து என்னன்னாக்கா, அந்த அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. அது வந்து ஜஸ்ட் யூ கன்சிடர் திஸ் ஆஸ் அ இந்த வாத்து வந்து ஒரு எம்ப்ளாயினே வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் கொலீக், உங்களோட ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து இது வாத்துன்னு வச்சுட்டிங்கன்னா அவங்களால ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் கொடுக்க முடியும் டெய்லி, இல்லை பட் எவர் த டார்கெட், அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சம்திங் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அவுட்புட் அதிகமாக வேணும்னு எதிர்பார்த்தாலும் பிரச்சனை, ஏன்னா அவர்னால டெலிவர் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வந்து அவர் மேலேயும் அதிகமாகவும் ப்ரெஷர் வைக்க முடியாது, அதிகமாகவும் அவுட்புட். இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்றுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா அவர் ஹாப்பியாக இருக்கலாம், பட் அது வந்து சீரியஸ் ரிஸ்க் டு த பிஸ்னஸ். முட்டை போடலைன்னா பரவாயில்ல அப்படின்னு இருந்தோம்னால அதுவும் வந்து ஓகே, தெர் இஸ் நோ அவுட்புட். அது வந்து ஒரு வகையில் அவர் ரொம்ப அதுக்கு அதே சமயத்தில் ரொம்ப ப்ரெஷர் போட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே வி சுட் நோ தேர் லிமிட், அதுக்கு மேலேயும் வந்து இதெல்லாம் பண்ணாலும் பிரச்சனை. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியேவும் விட்டுறக்கூடாது, அதிகமாகவும் போகக்கூடாது. ரெண்டுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து P/PC பேலன்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். இது வந்து ஆன்கோயிங், ஆல் த டைம் திஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன்ட். வெதர் யூ இன்ட்ராக்ட் வித் இன்டர்னல் கொலீகாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் கூட இன்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, யூ சுட் நோ வாட் இஸ் பி அண்ட் வாட் இஸ் பிசி. அவர்கிட்ட அவுட்புட்டும் இருக்கணும், அதே சமயத்தில் அவரோட கேப்பபிலிட்டி, அவர் ரிலேஷன்ஷிப், அந்த இதையும் அதிகமாகவும் ப்ரெஷர் போடாமல் கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணாக்க லாங் டேர்மில் நிறைய பெனிஃபிட் வரும். ஷார்ட் டேர்ம் கெயின் வேணா இருக்கலாம், ஒருத்தர் கொட்டி கொட்டி வேலை வாங்குறதோ இல்லை செய்யணும் அப்படி, பட் அது வந்து அன்னைக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அடுத்த நாள் வேலை செய்யாது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியர். So P is basically balancing the P and PC. That's அந்த தராசு படம் இருக்கு இல்லைங்களா, அது Pங்கிறது கெட்டிங் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. பிசிங்கிறது எப்படி வேணுங்கிறது. அது ரெண்டுக்கும் இருக்கிற பேலன்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ்னஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஒன் டைம் ஜாப் ஆல்வேஸ், இட் இஸ் எவ்ரி டேஸ் ஜாப். எவ்ரி டே, எவ்ரி டைம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் ஃபாலோ திஸ். இட்ஸ் an ongoing process. ஓகே, அந்த P/PC மட்டும் ஒரே ஒரு சின்ன லைன்ல சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நம்மளுடைய திறனை எப்படி பயனுள்ளதா ஆக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்க பாக்குறது. கரெக்ட்டா? கரெக்ட். திறன் வந்து நம்மளால முடிஞ்சது ருட்டீனா இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறது தான் பிசி. அவுட்புட் வந்து பி. அவுட்புட் வந்து பி. ஆமா, அவ்வளவுதான். அதாவது நம்மளால எவ்வளவு முடியும், ரொட்டீனா இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது பிசி. பட் அதை விட நம்மளுடைய ஆளுமையை நம்ம செலுத்தணும் அப்படின்னா பி கிடைக்கும். கரெக்டா? இத பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். ஆமா, எப்பவுமே யாரு கூட இன்டராக்ஷன் பண்ணாலும், பிகாஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் பீப்புள் ரிப்போர்ட்டிங் டு யூ. இட் மே பி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கலாம், ஆஃபீஸ்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம், பார்ட்னராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த பி அண்ட் பிசியோட அது என்ன இருக்கு எப்படி சொல்லலாம் சார்? ஒரு நிமிஷம். இது என்னன்னா, நம்ம ஒரு டீம் லீடரா இருப்போம், நமக்கு ஒரு 10 பேர் ரிப்போர்ட்டிங் இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா 10 கிலோ வந்து பாத்தீங்கன்னா தூக்குறவரா இருப்பாரு, ஒருத்தர் 20 கிலோ தூக்குவாரு, ஒருத்தர் 50 கிலோ தூக்குவாரு. ஈவனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் அவர்கிட்ட கொடுக்கணும். ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜரா இருக்கிறாங்கன்னா எல்லா விஷயங்களும் ஈவனா எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆமா, கரெக்ட், பர்ஃபெக்ட் சார். கரெக்டா? கரெக்ட், சூப்பர் சார், கரெக்டான எக்ஸாம்பிள். யா, இது ரியல் லைஃப்ல வேற மாதிரி எக்ஸாம்பிளா, நீங்க ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல யாரையும் தூக்க போக சொல்றது இல்லை, அதுக்கு தான் ஒரு ஒர்க், ஒரு அவுட்புட் அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டு பார்க்கணும். ஓகே, நான் சொன்னது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு இடத்துக்கும் அது நீங்க வேற மாதிரி எக்ஸாம்பிளா பொருத்தி பார்க்கலாம். நம்ம கம்பெனில சொல்லணும்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் பண்ணுவாரு, ஒருத்தர் 5000 ரூபாய் பண்ணுவாரு. ரெண்டையும் பேரும் என்ன பண்ணா, இவர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது, அவர் சரின்னு சொல்ல முடியாது. ஆமா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி கண்டினியூ. மெச்சூரிட்டிக்கு தமிழ்ல என்ன சொல்றது? அனுபவ முதிர்ச்சி, அந்த மாதிரி சொல்லலாம். அனுபவ முதிர்ச்சி இல்ல, அது வந்து எந்த லெவல் இருக்கு, எப்படி போகுது, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து அனுபவ முதிர்ச்சி.
இது வந்து இப்ப நம்ம அடுத்த சாப்டர்ல வரப்போற 7 ஹேபிட்ஸ் எல்லாமே இதுல வந்து மேப் ஆகும். இந்த அனுபவ முதிர்ச்சி வந்து ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு வந்து இந்த அனுபவ முயற்சி வந்து ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகுது இல்லையா, அதுக்கு என்னென்ன ஹேபிட் வந்தாக்க, என்னென்ன ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணாக்க உங்களோட லெவல் வந்து அதிகமாயிட்டே போகும். இப்ப முதல்ல வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஒரு 2-3 ஸ்கில்ஸ் 2-3 ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்த லெவல் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஹேபிட், அந்த ஹேபிட்லாம் என்னன்னு மட்டும் பின்னாடி பார்க்கலாம். அந்த 2-3 ஹேபிட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு அடுத்த லெவல் போயிடுவீங்க. இதான் வந்து 3 லெவல்ல வந்து போறது, ரைட்டுங்களா? அந்த அந்த ஹேபிட்ஸ் வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ வந்து அனுபவம் வந்து ஒரு 3 லெவல்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓகே, இது வந்து மெச்சூரிட்டினா கண்டினியூம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு, அதை வந்து ஸ்கிப் பண்றேன். இப்போ வந்து லோ மெச்சூரிட்டி லெவல் இருந்து ஹை மெச்சூரிட்டி லெவல்ல போறது. லோனாக்கா குறைந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஸ்டார்டிங், அதாவது பொசிஷன்ல இருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வராரு, உங்க என்விரான்மெண்ட் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க என்ன பிசினஸ்னே தெரியாது, பட் அவங்கள ஹையர் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துட்டீங்க, அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணுமே தெரியாது. பட் கொஞ்ச நாள்ல வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அவர் வந்து ஹை மெச்சூரிட்டி போவார். முதல்ல வரும்போது அவருக்கு மெச்சூரிட்டியே கிடையாது, அப்படியே ஒரு ஒரு லெவல் இருந்து மேல போறாரு, ஹை மெச்சூரிட்டி வருது. அதான் வந்து இந்த ஹை மெச்சூரிட்டி, லோ மெச்சூரிட்டி டு ஹை மெச்சூரிட்டி. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதுல 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. டிபெண்டன்ஸ் அப்படின்னாக்க நான் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த லோ மெச்சூரிட்டி இருக்கும்போது நான் எல்லாத்துக்குமே இன்னொருத்தரை சார்ந்து இருப்பேன். எனக்கு நீ சொல்லிக் கொடு, இது எப்படி வேலை செய்யணும் தெரியாது, அவர்கிட்ட போய் எப்படி கொட்டேஷன் பண்றது, கொட்டேஷன் ரெடி பண்றது, எல்லாத்துக்குமே வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு யூ அப்படிங்கிறது. அதான் வந்து டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ். நான் எப்பவுமே இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது. அது இண்டிபெண்டன்ஸ் வந்து இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, எனக்கு எப்படி வேணாலும் ஒருத்தருக்கு எப்படி கோட் அனுப்புறதுன்னு தெரியும், இது ஒருத்தருக்கு எப்படி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியும், ஒரு இடத்துல போய் எப்படி பேசுறதுன்னு தெரியும், இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியும். அப்போ வந்து நான் வந்து இண்டிபெண்டன்ட்னா தற்சார்புன்னு சொல்லிக்கலாங்களா? சுதந்திரம். இல்ல இண்டிபெண்டன்ஸ் அந்த இது வேலை. இந்த இண்டிபெண்டன்ட் வந்து தனியா வந்து செயல்படும், தனியா என்னால செய்ய முடியும். தனியா இப்ப வந்து நான் யாரையும் சார்ந்து இல்லாம தனியா, ஆமா கரெக்ட், சுயமா செய்ய முடியும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னால சுயமா எல்லாமே வந்து இப்ப வந்து எல்லாமே நான் வந்துடும். முதல்ல வந்து நீ ஹெல்ப் பண்ணணும், நீ இது பண்ணணும், நீ எனக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப என்னால செய்ய முடியும், நான் பண்ணிடுவேன், இதை நான் செய்ய முடியும், இது எல்லாமே வந்து சுயமா செய்ய முடியுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். இப்ப அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ். இண்டிபெண்டன்ஸ் வந்து நான்ங்கிறது வந்து நாம்னு மாறும். புரியுதுங்களா? நான்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துல ஒரு வேலை செய்யறீங்கன்னா, எக்ஸ் வேலை செய்யறீங்கன்னாக்கா உங்களால அவ்வளவுதான் முடியும். இப்ப நீங்க வந்து 25x ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப வந்து ஒரு ஒரு எக்ஸ்ங்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லுவாங்களே, ஒரு என்ன சொல்றது, உங்களால ஒரு 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 குறிப்பிட்ட வேலை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10, ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேற மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க, லெட்ஸ் சே வந்து லட்டு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து 200 லட்டு செய்ய முடியும், ரைட்டுங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அப்போ வந்து ஒரு நாளைக்கு 10,000 லட்டு செய்யணும். அப்ப நீங்களே செய்ய முடியுமா? சரி சார், இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சொல்லுங்க, கோ. இப்போ L2L ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, யாரோ ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்து வரைக்கும். அடுத்து நான் என்ன பண்ணா, நான் இறங்கி செஞ்சேன். சுதான்ற ஒரு பர்சனு, நான் ஒன்னு விஷயத்த செய்ய போறேன், நான் ஒன்னு உருவாக்க போறேன், நான் இவ்வளவு தூரம் கடக்க போறேன், இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நான் முடிவு பண்ணேன். அடுத்து என்ன பண்ணா, என் டீமை செய்ய வச்சேன். சரியா? அதான் இவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். இப்ப என்னன்னா, நான்ன்றதை தாண்டி நாம அப்படின்னு மாறிடுச்சு. இவ்வளவு நாள் நான் மட்டும் செஞ்சேன், இப்ப என்ன பண்றேன், நாம எல்லாம் சேர்ந்து செய்யறோம். அதுதான் சொல்ல வர்றாரு சார். கரெக்ட், அப்சல்யூட்லி. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்தவங்களை எதிர்பார்த்திருந்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னால அதை செய்ய முடிஞ்சது. இப்ப எனக்கு வந்து மத்தவங்க கூட சேர்ந்து செய்யும் போது பெரிய ரிசல்ட், ஐ கேன் பிரிங் பிகர் ரிசல்ட், பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த இடத்துலதான் நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய இடம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் L2L உள்ள வரும்போது ஒண்ணு யாரையோ ஒருத்தரை சார்ந்து இருந்திருப்பீங்க, ஒரு கட்டத்துல நீங்க இண்டிவிஜுவலா செயல்பட்டு இருப்பீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிருப்பீங்க, உங்க டீமை வழி நடத்துவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களா இல்ல, நீங்க தலைவர்களா உருவாகணும் அப்படின்னா என்ன பண்ணும், உங்க டீமை அரவணைச்சு போகணும். இதுதான் சொல்ல வர்றாரு சார். கரெக்ட், அப்சல்யூட்லி. ஒருத்தவங்க சார்ந்து இருக்கிறது, அதுதான் இன்டர்டிபெண்டன்ஸ். கரெக்ட், இன்டர்டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்த ஸ்லைடு போலாம்.
டிபெண்டன்ஸ்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாமே வந்து யூ ஹெல்ப் மீ, யூ சப்போர்ட் மீ, யூ ஹெல்ப் மீ டு டூ ஹவ் டு டூ திஸ், எல்லாமே எமோஷனலி, எக்கனாமிக்கலி, இன்டெலிஜென்ட்லி எனக்கு இது சொல்லிக் கொடு, எல்லாமே வந்து டிபெண்டன்ட் ஸ்டேஜ். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். Independent says, I can do it. There is no problem. I can visit that client myself. I can go and visit that client and get the business. அது வந்து independent stage. அடுத்து வந்து now I have to handle a lot of people to make bigger business I need to do. So that means I have team. டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அச்சீவ் பண்ணணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் தனியா பண்ண முடியாது. அதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்டர் டிபெண்டன்ட் ஸ்டேஜ். வி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம். நான் இவ்வளவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னால தனியா வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்ன லட்டு பிடிக்கிற கதை தான் நான் சொன்னேன். 200 லட்டு தான் செய்ய முடியும். பட் நாங்க எல்லாரும் சேர்ந்தோம்னா 10,000 லட்டு பிடிக்கலாம். அந்த நாம்ங்கிற இது வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாறுது. அப்போ வந்து பெரிய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கனாக்கா, அந்த மொமெண்ட் நீங்க வந்து நான்கிற இதுல இருந்து நாம்ங்கிற இதை வந்து பண்ணும்போது, அந்த அந்த எண்ணம் வரும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெருசா கிடைக்கும். அதான் வந்து இதோட அர்த்தம். ஓகே. டிபெண்டன்ஸ் யூ டூ இட், ஐ டூ இட்ங்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ். இன்டர் டிபெண்டன்ஸ் வி டூ இட், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட். இப்போ நம்ம சொன்னதையே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. டிபெண்டன்ட்னா என்ன, இண்டிபெண்டன்ட்னா என்ன, இன்டர் டிபெண்ட்னா என்ன. ஸோ இதை வந்து திரும்பவும் சொல்லலை. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பார்ட் ரைட் நவ். முதல்ல இதில் பேசிக்லி ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் ஸ்டேஜில் யூ டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறோம். நீ என்னை பார்த்துக்கோ, நான் புதுசாக வந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்து வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ கேன் டூ இட், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இண்டிபெண்டன்ஸ். நவ் லெட் அஸ் கம்பைன் ஆல் அவர் டேலண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து இதை செய்யலாம். அது வந்து இன்டர் டிபெண்டன்ட் ஸ்டேஜ். அது வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஓகே. Until you and I are independent, we cannot be interdependent. அந்த எடுத்த உடனே டிபெண்டன்ட்ல இருந்து இன்டர்டிபெண்டன்ட் போக முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும். யூ ஆர் கேப்பபிள் டு டூ அப்படின்னு போட்டு ப்ரூவ் பண்ணாதான் வந்து யூ கேன் கைட் அதர்ஸ் அண்ட் கெட் மோர் ரிசல்ட்ஸ். எடுத்த உடனே வந்து டிபெண்டன்ட்ல இருந்து இன்டர்டிபெண்டன்டா போக முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ணி ஓகே இந்த ஒர்க்கை நான் செய்ய முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் கைட் அதர்ஸ் ஆல்சோ தட் நீயும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போக முடியும். எனக்கே எப்படி பண்ணணும்னு தெரியாத போது அடுத்தவங்களை அப்படி பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதான் வந்து ஸோ யூல இருந்து ஐ ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வி ஆக முடியும். எடுத்த உடனே அங்கே போக முடியாது. ஓகே. இப்போதான் இனி லாஸ்ட் சாப்டர் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் 7 ஹேபிட்ஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது தாட்ஸ், எனி ஐடியாஸ் சோ ஃபார்? இல்ல சார், இந்த நம்ம மேனேஜ்மெண்ட் டீம்ல டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாரும் ஒரு சிங்கிள் லைன்ல பேச சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் பேச சொல்லிடலாம். ஓகே ஓகே ஷூர். எல்லாரும் லைனா பேச சொல்லிடலாமே. ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் எல்லாத்தையும் அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்த வந்து லீடர்ஸ். L2L குழுமத்தை வந்து வழி நடத்துறதுல இவங்களோட பங்கு முக்கியமானது. இப்ப இவங்களை சரி பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மீட்டிங் போட்டிருக்கோம். இந்த சாட்டர்டே வந்து எல்லாரும் ஃப்ரீயாக வேண்டிய நேரம். ஆமா. மோகன் ராமகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் டைரக்டர். as a person நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து I won't say change, it's about as a person நம்ம வந்து எப்படி improve ஆகலாம். That is what these 7 habits actually portray. So it's about how you build your habits. From habits, how that habits actually start showing in your character, and from that character how you start building your principles. And once you start building your principles, how there's a complete shift in how you start looking at things, right? And once you start looking at things in a different way, and number one, and the emotional quotient, how we can get that into the work atmosphere, and due to which your working gets more effective in terms of how you start getting your results out of your own people or yourself, right? And then 7th point in terms of maturity ingradhu vandu like how you begin or how you start joining people and making it a team, because team is always not one person, right? You might be a leader, but end of the day, a small example, because that's the 7th point and it's a major point. For example, எடுத்தோம்னா
Mahendra Singh Dhoni, right? Like in cricket, he's been one of the best captains across the globe. And always he said one thing. He always said, I'm as good as the team. So, and if you look at any leaders, what they say is they never take the credit for themselves. It's always, about the team, right? And that is what actually happens in terms of maturity continent, because it shows from where you start, right? It shows from, when you're dependent, then when you become independent, and then that independence changes into interdependence. So where you start working as a team, right? So, and if you look at the last 6 points, and the last 6 points நீங்க பார்த்தாலும், it will sum up in the 7th point, right? Yeah. So that is, that is what we need to, a big takeaway, because from your habits, when you start developing that character and building principles, right? And even if you look at any company in the உலகத்துல இருக்கிற அத்தனை companies நம்ம எடுத்தாலும், it basically goes down to those points of characters. They every company has their principles on how you want to be, your code of conduct and all of it, and all of those points are the one there. It's based on your character only. It is not based on how the company wants to achieve. அது வேறையா இருக்கும். அது உங்களோட டார்கெட்டா தான் இருக்கும், தவிர்த்து உங்களோட கேரக்டர்ல தான் the entire company's principles are based. You need to be kind to people. You need to speak up. You need to speak the truth. You need to be courageous, right? You shouldn't fear, losing, because anytime you start, you fear, if you start fearing to lose, then you'll never do anything. And more mistakes you make, the more you learn, right? So, and that is what, your character, you start building, how you start building your character, because you need to be true to yourself. So that is what, I can keep going on about it, but it's actually a wonderful book. And I feel, a wonderful, to sum it up, it's a wonder. Each of these topics are, if we look at it very closely, we can develop ourselves, we can develop people around us also. Perfect sir. மோகன், சினிமா ரிசர்ச் ஃபவுண்டேஷன், மோகன் பாபு, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, ஷார்ட்டா சொல்லணும், ரொம்ப தூரம் எடுக்க வேணாம். ஒரு நிமிஷத்துல உங்களுடைய இதை சொல்லலாம். ஏன் ஒரு பாயிண்ட் சொன்னா கூட போதும், எல்லாமே சொல்லணும் இல்ல? ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹேபிட்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு யோசனையை அதை செயலாப்படுத்தினோம்னா, அந்த செயல் ரொம்ப நாள் கண்டினியூஸாக கொண்டு போனோம்னா அது ஹேபிட்ஸாக மாறும். அந்த ஹேபிட்ஸ் ரொம்ப பழக்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு கொள்கையாக மாறிடும். நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த கொள்கைகள் நம்மளுடைய கேரக்டராகவே அது மாறிடும். அந்த கேரக்டர் நிறைய வெளியில் தெரியாது, அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்மளுடைய செயல்கள் மூலிமா அது புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது, நம்மளுடைய பார்வை ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும், மற்ற சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம எமோஷனல் பேக் அக்கௌண்ட்டை பேலன்ஸாக வச்சுக்கணும். அவங்க கூட நல்லதா ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருந்தது அப்படின்னா, அந்த டீமுகிட்ட நம்ம எஃபெக்டிவாக அவங்ககிட்ட ப்ரொடக்டிவிட்டிஸ் நம்ம வெளியெடுக்க முடியும். இதே கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் இப்போ கிரவுண்ட் லெவலில் இருந்து நம்ம ஈஸியாக நம்ம மேலே ஹையர் லெவலுக்கு ஈஸியாக பாஸ் ஆக முடியும். இதான் ப்ரீஃபாக நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்ல விரும்புகிறேங்க சார். யா, சூப்பர். ஓகே, சுசித்ரா, L2L Forex. சார் சொன்னதுல டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டர் இண்டிபெண்டன்ஸ், அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேரும்போது ட்ரைனிங் இது பண்றோம், அதான் டிபெண்டன்ஸ். ஏன்னா ஃபுல்லாவே கம்பெனியை சார்ந்து அதை கத்துக்கிறதுக்காக நம்ம 1 month எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒர்க், அப்பயும் யாரையாவது ஒரு இது பண்ணி தான் நம்மளோட ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இண்டிபெண்டன்ஸ் இது பண்றோம். இன்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி எல்லாருமே ஃபீல்ட் ஒர்க் ஸ்ப்ரெட் பண்ணி பண்றோம். டீமா போகாம தனித்தனியா கம்பெனிக்காக எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்றோம். இந்த பாயிண்ட்ஸ் உண்மையாலுமே கரெக்டா இருந்தது. நம்மளோட ட்ரைனிங் பீரியட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது. ஓகே, சதீஷ், டெக்னாலஜி.
அதாவது என்னோட ஹேபிட் வந்து எப்படி கம்பெனில சப்போர்ட் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் வந்து இப்போ என்னோட டீம்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிச்சு நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறத நாம எப்படி ஒர்க் பண்ண போறோம், நாம ஒரு டீமா எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மெச்சூரிட்டி. அதே மாதிரி அவங்கள பிளேம் பண்ணாம அவங்ககிட்ட இருக்க வீக்னஸ், ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எடுத்து எப்படி நம்ம வந்து நம்ம கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இந்த 7 பிரின்சிபல்ஸ்ல வந்து இருக்கு. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அர்ஷா. ஃபர்ஸ்ட் திங் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். செகண்ட் திங் எனக்கு என்னன்னா எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஷூஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா ஏன் பண்ணியிருக்காங்கன்றது ஸோ அவங்க ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் புரியும். ஸோ போய் பார்த்தா தான் இந்த மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். ஓகே. ஆர்டிஜே வேதநாயகம். டீம் ஹேண்டில் பண்றது ஒண்ணு சார். இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நம்ம அதை கேரி பண்ணிக்கணும், அவங்கள எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம். பட் அந்த ஒரு சில விஷயம் எனக்காக இந்த மாதிரி இருந்தது. பட் அந்த டைமிங், அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றது ப்ளஸ் அப்புறம் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதை பண்ண முடியலன்றதை அதை முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம் இதுல இருந்து உங்க டீமை வந்து கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ் வரணும்னு தெளிவா தெரியுது. கண்டிப்பா சார். சரி, ரைட், ஓகே, சூப்பர். பாத்திமா. So I will put everything in a nutshell. Basically, I have understood that we should work as a family, right? Achieve together, trust, grow with interdependence is what I have understood. So empathize, of course, on the emotional quotient. You have to empathize, like you have to understand what is your even the lowest employees doing. So look at from their perspective and also from the high end perspective. அதுக்கேற்ற மாதிரி we should work towards the growth of the company by interdepending on each other. So for all of this, the foundation, the principle is our habit. So we should basically work as a family is what I want to put as a bottom line. Thank you. Okay. Hi Yashwant, L2L marketing. Sir, actually, good evening, sir. First, so நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான செஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் சொன்னதில் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சேஞ்சிங், ஒரு கம்பெனி எப்படி நம்ம மாற்றணும், நம்ம டீம் எப்படி கொண்டு போகணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக சொன்னீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு திங்கை வந்து நம்ம 90 days ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக 90 days ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஹேபிட்டாக மாற்றி அண்ட் டெஃபினெட்லாக வந்து L2Lக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு L2Lக்கு பண்ண போறோமா, நமக்காக பண்ண போறோமா? அரணி, L2L மார்க்கெட்டிங். சார், L2Lக்கு பண்ணாலே நமக்காக தானே சார். அரணி. ஹாய் சார். ஆக்சுவலா எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க பேங்க் அக்கௌண்ட் சொன்னாங்க இல்லையா, டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் சொன்னாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் சார். நம்ம எவ்வளோ கரெக்டா இருக்கணும், அந்த டைம்ல நம்ம டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போய் சொல்றது, ஸோ கரெக்ட் டைம்ல முடிச்சு கொடுக்கறது. ஸோ அது எனக்கு ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ செகண்ட் திங் பாத்தீங்கன்னா டக்கு எக்ஸ் சொன்னாரு. ஸோ அது எப்படின்னா, ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ அவங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சோ அத மட்டுமே நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு வேற என்ன அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னாவே போதும் சார். சோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது சார். சுதார் சார், லாஸ்ட் சாப்டர் வந்து இன்னும் முக்கியம். கொஞ்சம் பேர் இல்ல என்ன இவங்க எல்லாம் யாரெல்லாம் லைன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதான் வேற. ஓகே, இல்ல நீங்க தெரியணும்ல. ஆமா இல்ல, லாஸ்ட் சாப்டர் முடிஞ்ச உடனே மறுபடியும் யார் விட்டு போயிருக்கா அவங்களையும் கூப்பிடலாம். லாஸ்ட் சாப்டர் 7 சாப்டரை விட 8வது சாப்டர் இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. அந்த இல்ல இப்ப யாரெல்லாம் கவனிச்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சதுன்னா அடுத்த திரும்ப क्वेश्चन போகலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ரிஃப்ரெஷரா கூட இருக்கலாம். அதாவது நீங்க திருப்பி சொல்லும்போது சில பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா கூட கவனிக்காம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப மறுபடியும் ரிப்பீட்டா சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து அது ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து 7 ஹேபிட் என்னென்னு போட்டு பார்க்க போறோம். முதல்ல இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் வந்து 7 ஹேபிட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டிபெண்டன்ட்ல இருந்து இண்டிபெண்டன்ட் போறதுக்கு 3 ஹேபிட் தேவை இருக்கு. ஒன்று ப்ரோஆக்டிவா இருக்கணும். அடுத்தது வந்து பிகின் வித் எண்ட் இன் மைண்ட்.
அதாவது ப்ரோஆக்டிவ்னா ப்ரோஆக்டிவ் தமிழ்ல என்ன சொல்றது? தயார் நிலையில இருக்கிறது. தயார் நிலையில இருக்கு. அப்படி கூட சொல்லலாம். பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னா ஒன்னா நம்மளோட முடிவு தெரிஞ்சு எங்க போய் சேர போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறது. இது வேர் இட் வில் டேக் மீ, இது நான் எந்த இடத்துல போய் சேருவேன், அந்த எண்ட் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்றீங்களா, அதை டெஸ்டினேஷன் செட் பண்ணிடுறீங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு, அதுதான் போகணும்னு சொன்னோம்னா அது வந்து வழி காட்டுது, தானா காட்டுது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. ஸோ யூ ஆர் பிகினிங் வித் எண்ட் இன் மைண்ட். எண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிகின் ஆகுது. இப்போ போற வழியில ரோடு பிளாக்கா இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேற ரோடு சொல்லுது, இந்த வழியா போ அப்படிங்குது, அந்த வழியா போ அப்படிங்குது. ஸோ கடைசியில் என்ன ஆகுதுனாக்கா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேருது. அதான் பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். எண்ட் என்னன்னு தெரிஞ்சு பிகின் பண்றது, அதான் வந்து பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அடுத்தது வந்து அடுத்த ஹேபிட் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணுமோ ரெண்டாவது செய்யணும். அதான் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இந்த 3 இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்க நீங்க டிபெண்டன்ட் ஸ்டேஜ்ல இருந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ரைட்டுங்களா? அது வந்து பிரைவேட் வெக்ட்ரின்னாங்க, தனிப்பட்ட முறையில் இட் இஸ் அ வெற்றி உங்களுக்கு. அதான் வந்து இந்த 3 ஹேபிட். இந்த 3 ஹேபிட்டையும் வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஒன்று வந்து பிகமிங் இண்டிபெண்டன்ட். நீங்கள் இப்போ வந்து டிபெண்டண்டாக இருக்கீங்க, எப்படி இண்டிபெண்டண்டாக மாறுறது, அதுக்கு வந்து பி ப்ரோஆக்டிவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது, இல்லாட்டி முன்கூட்டியே சில விஷயத்தை யோசிச்சு செஞ்சு வைக்கிறது, அதெல்லாம் வந்து ப்ரோஆக்டிவ். ஓகே, ப்ரோஆக்டிவ்க்கு மெயினாக என்ன வேணும்னாக்கா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின். மாற்றம் வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதான் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா நான் இதை செஞ்சு முடிக்கிறேன், நான் அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, நான் பண்றேன் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லி செய்யாம பொறுப்பு எடுத்துக்கிறது, அதுதான் வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒர்க் ஆன் திங்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ். சில இது எது செய்யினாக்கா அது கரெக்டாக வருங்கிறத யோசிச்சு அது ஒர்க் ஆன் திங்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ வில் சி மோர் இன் டீடைல். ஓகே, பி ப்ரோஆக்டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சேஞ்ச் ஆஃப் லாங்குவேஜ். நம்ம எப்படி பேசுறோங்கிறதுலேருந்தே லாங்குவேஜ்லேருந்தே யூ மூவ் ஃப்ரம் ப்ரோஆக்டிவ், யூ மூவ் ஃப்ரம் வாட் எவர் ரியாக்டிவ் லாங்குவேஜ் டு ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ். சில எக்ஸாம்பிள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த திங்ஸ் தேர் இஸ் நத்திங் ஐ கேன் டூ, இதில் நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க வந்து ரியாக்டிவ். லெட்ஸ் லுக் அட் ஆல்டர்னேட்டிவ். சில இது ஓகே, இது வேற ஏதாவது செய்ய முடியுமா, மாறி செய்ய முடியுமா இதை அப்படின்னு பேசுகிறவங்க வந்து ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ். சரிதுங்களா, புரியுதுங்களா? அப்போ வந்து இதெல்லாம் வராதுங்க, இது கதைக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரியாக்டிவ் லாங்குவேஜ். இல்லைங்க, இதை வேற மாதிரி செஞ்சு பார்க்கலாம், ஒருவேளை இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படி பேசுறது வந்து ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம். இஃப் ஒன்லி இது நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படி பார்க்கறது வந்து ரியாக்டிவ். நான் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன், ஐ வில் டூ தட், ஐ சூஸ் டு, ஐ ப்ரிஃபர் டு டூ திஸ், அதெல்லாம் வந்து ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணா சில நீங்கள் பேசுறது கம்யூனிகேஷன்ஸு, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசுறதை வச்சே வந்து ஈஸியாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக ரியாக்டிவ் பர்சனா ப்ரோஆக்டிவ் பர்சனான்னு போட்டு அவங்களோட லாங்குவேஜை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்கணும்னாக்க அது நீங்கள் எப்படி உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி அவங்க கான்ஃபிடென்ஸ் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதிலிருந்தே வந்து நீங்கள் ப்ரோஆக்டிவாக ரியாக்டிவானு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அந்த நீங்கள் வந்து ரியாக்டிவ் லாங்குவேஜ் அப்படியே உங்ககிட்ட இருந்து போயிட்டு ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ் முன்னாடி வந்துடும். புரியுதுங்களா? தே வோன்ட் அலோவ் தட். அவங்க நம்மளை செய்ய விட மாட்டாங்க. ஐ கேன் கிரியேட் அன் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன், லெட் மீ கிவ் அ ட்ரை, லெட் மீ அவங்கள நம்புற மாதிரியா நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், இதை போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அது வந்து ப்ரோஆக்டிவ். நான் ஐ வில் கிவ் அ ட்ரை அப்படிங்கிறது, நான் போய் முயற்சி பண்றேன், அது வந்து ப்ரோஆக்டிவ் லாங்குவேஜ். அது போறதுக்கு முன்னாடியே ரியாக்டிவ், அவங்கெல்லாம் இதில் வாங்க மாட்டாங்க, அது வந்து ரியாக்டிவ் லாங்குவேஜ். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பேசுறீங்க மற்றவங்க கிட்ட, அதை வச்சே வந்து நீங்க வந்து எப்படி இப்ப இருக்கிறத வச்சு அப்படி ப்ரோஆக்டிவா மாறுறதுனாக்க ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் வந்து மாறணும். அதான் வந்து பி ப்ரோஆக்டிவ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு டு. செகண்ட் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு, 2 பசங்க இப்போ ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல வந்து 2 பசங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு பையன் சொல்றான், நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் இந்த டீச்சர் தான், சரியாவே சொல்லி கொடுக்கல, எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் மூடியே இருக்குது, லாக்டவுன்ல இருக்குது, இது சரியா சொல்லி கொடுத்தா நான் ஒழுங்கா பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு போட்டு அவன் வந்து சொல்றான். ஒரு பையன் சொல்றான். இன்னொரு பையன் என்ன சொல்றான், நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கணும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் போல இருக்கு, சரியா படிக்காம விட்டுட்டேன், அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு இன்னொருத்தர் சொல்றான். 2 பேருமே ஃபெயிலு. பட் ஒருத்தன் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறான், அடுத்தவங்களை ப்ளேம் பண்றான். ரைட்டுங்களா? இது ஸ்கூல் சரியில்லை அப்படிங்கிறான், லாக்டவுன் அப்படிங்கிறான், வேற ஏதோ காரணம் சொல்றான், பட் அவன் பெர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது வந்து ரியாக்டிவ் பர்சன், அவன் எப்பவுமே மாற மாட்டான்.
வேற ப்ரோஆக்டிவ் பர்சன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் போல இருக்கு, இதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் போல இருக்கு, பண்ணா நான் அடுத்த தடவை வந்து நான் பாஸ் பண்ண முடியணும், அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். இதான் வந்து 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். 2 பேரும் ஃபெயிலா இருந்தாங்க கூட அவங்களோட அடுத்த ஸ்டெப் தாட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறத வச்சுதான் அவன் ப்ரோஆக்டிவ் பர்சனா ரியாக்டிவ் பர்சனான்னு போட்டு முடிவு செய்யறது. ஸோ ரியாக்டிவ் பர்சன்னாக்கா யூ டோன்ட் பிளேம் அதர்ஸ், யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க எதை சரி பண்ணனா வந்து அடுத்த தடவை கரெக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து இதுல இருக்கிற கான்செப்ட். ஓகே, இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் ஒன்று இருக்கு, சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாக்க நீங்க எதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், எதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதான் வித்தியாசம். இப்போ எதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் என்ன படிக்கணுங்கிறது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு போறதுக்கு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்புறம் வந்து நான் என்ன சாப்பிடணுங்கிறது வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணணும், மார்னிங் வாக் போகணும், அது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. நான் எவ்வளவு செலவு பண்ணணும், அது வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த மாதிரி பல விஷயம் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. என்னோட கண்ட்ரோல்ல இல்லாதது என்ன? என்னோட கண்ட்ரோல் மழை வந்ததுன்னா அது என் கண்ட்ரோல்ல கிடையாது. மழை வந்துன்னா வந்தது. டிராஃபிக் ஜாம்னாக்கா ஆமா டிராஃபிக் ஜாம், நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வார் சண்டை நடக்குது 2 நாட்டுக்கு, ஸ்டாக் பிரைஸ் சடன்லி பிரைஸ் கீழே போயிடுச்சு, எக்கானமி ரொம்ப மோசமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிடுச்சு. சில விஷயம்லாம் வந்து என் கண்ட்ரோல்ல கிடையாது. புரிஞ்சுதா? எது நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், எது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்னாக்க கன்சர்னுக்கு தமிழ் என்ன, சில கன்சர்னுக்கு தமிழ் என்ன, எனி ஐடியா? சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் the one which I can control, which I cannot control. சம்பந்தப்பட்டது என்னோட நான் சம்மந்தப்பட்டது, நான் சம்மந்தப்படாதது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் சம்மந்தப்பட்டது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது சில விஷயம் இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது வந்து வேற விஷயம் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் நான் வந்து இந்த சதீஷ்ட சுதாகர்கிட்ட அப்புறம் 2-3 பேர்கிட்ட வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆனா அது உண்மை கிடையாது. சதீஷ்ட வந்து நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த இந்த லெட்ஸ் சே இது ஒரு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ங்க, இதில் வந்து எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன வேண்டி இருக்கும், அது பண்ணி கொஞ்சம் யோசிச்சு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு நான் சொல்றேன். அவர் உடனே வந்து ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க, இதுல வந்து இந்த பிசினஸ் எப்படி வேலை செய்யணும்னு தெரியாதுங்க, இந்த 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 இது எப்படி யாருமே எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை, இது எத்தனை பேர் வருவாங்க, எப்படி நடக்கும், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, இது வந்து சரியா வராது அப்படிங்கிறாரு. அது வந்து சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் ஏரியா. ஸோ அவரோட தாட்ஸ் எல்லாம் வந்து கன்சர்ன் ஏரியாவுக்குள்ள போயிருது. என்னென்ன நான் சம்மந்தம் இல்லாத அது 100 காரணம் கண்டுபிடிப்பாங்க இது எதனால இது செய்ய முடியாதுங்கிறதுக்கு. அதே சமயத்துல வந்து சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னாக்கா சதீஷ் என்ன சொல்றாரு, ஓகே இப்போதைக்கு வந்து பாலிசி பசார்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு 2-3 கம்பெனி சிமிலர் பிஸ்னஸ் பண்றாங்க. R2J மாதிரி சிமிலரா வந்து லெட்ஸே நோக்கரி பண்றாங்க. வேற 2-3 வெப்சைட் இருக்கு, நான் அவங்க போய் ரிசர்ச் பண்ணி பார்க்க முடியுமே, அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நான் என்னோட நாலேஜை பில்ட் பண்றேன். இந்த நம்மளோட இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு போட்டு மற்றவங்க செய்யதை வச்சு அது வந்து என் கண்ட்ரோல் இருக்கு. அப்போ வந்து என்னோட எனர்ஜியை வந்து நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சர்க்கிள் ஆஃப் கன்சர்னுக்குள்ள போட்டேன்னாக்க அந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்னோட ஏரியா வந்து பெருசாயிட்டே போகுது. பாத்தீங்கன்னாக்க இந்த சர்க்கிள் ஆஃப் இந்த ஏரியால நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது இதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் ஏரியா வந்து சின்னதாயிட்டே போகுது. ஒரு காலத்துல வந்து இது வந்து நெக்லிஜிபிள் ஆயிரும், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் வந்து நெக்லிஜிபிள் ஆயிரும், உங்களோட இன்ஃப்ளூயன்சிங் ஏரியா வந்து பெருசாயிடும். ஸோ நீ வந்து எங்க ஃபோக்கஸ் பண்றங்கிறது முக்கியம். அதே சமயத்துல சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ஸ்ல வந்து ஓகே இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, ரெகுலேட்டரி எப்படி வேலை செய்யணும் தெரியாது, அவன் இப்படி வேலை செய்யணும் தெரியாது, இப்படி ஏகப்பட்ட அந்த பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்க நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து சின்னதாயிட்டே போகும். என்னால கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஏரியா, என்னால செய்ய முடிய ஏரியா கம்மி. ஏன்னா என்னோட எனர்ஜி ஃபுல்லா வந்து ஏன் இதை செய்ய முடியாதுங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால இந்த சில விஷயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதை பத்தி யோசிக்கும் போது அந்த இன்னர் சர்க்கிள் வந்து பெருசா, உள்ள இருக்கிற சர்க்கிள் பெருசாகும் போது அந்த கன்சர்ன் சர்க்கிள் அந்த ஏரியா வந்து அது வந்து குறைஞ்சிட்டே போகும். ஒரு காலத்துல ஒரு இடத்துல பார்த்தாக்கா அது வந்து நெக்லிஜிபிள் ஆயிரும். சோ அதுதான் வந்து ப்ளீஸ் ஆட். சோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் ஒரு கட்டத்துல அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? கரெக்ட். வேற யாராவது ஆட் பண்றீங்களா இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் என்விரான்மெண்ட்ல ரிலேட் பண்ணி? இல்ல, நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறோம்,
அந்த வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுதான் ஆகணும். நம்ம கட்டுப்பாட்டுலயும் இருக்கணும் அப்படின்றதுதான். இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம டீமுக்கு ஒரு வேலைய சொல்லுவோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம். பாசிட்டிவான விஷயங்கள சொல்லாம, இது செய்யவே முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம டீம் லீடர்ஸே முடிவு பண்ணிருவாங்க. அப்ப டீம் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சுருங்கி அந்த மாசம் ரிசல்ட் 0வா மாறிரும். அததான் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வட்டம் சுருங்கி என்ன பண்ணும், நெகட்டிவ் தாட் வந்து பெருசா போயிருக்கும். நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லியிருப்பாரு இந்த பக்கம். இந்த பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லியிருப்பாரு. 10ஆம் தேதி வரைக்கும் எந்த பிசினஸுமே வந்திருக்காது. ஆனா இன்னொரு 15 நாள் டைம் இருக்குது. செஞ்சிரலாம்ன்னு சொல்லும்போது நம்ம டீம் என்ன பண்ணும், கண்டிப்பா ஏதோ ஒரு வழிய புடிச்சு அந்த டீம் வந்து அந்த மாசத்துக்கான டார்கெட்ட முடிச்சிருப்பாங்க. கரெக்ட். இல்லன்னா என்ன பண்ணிருப்போம், 15ஆம் தேதியே முடிவு பண்ணிருவோம். நம்மளால பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஏன் பண்ண மாசம் வந்து முடியாதுக்கு டார்கெட்ட காரணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். பண்ண முடியாததுக்கு அவ்வளவுதான். காரணம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். 15ஆம் தேதியே தேட ஆரம்பிச்சுருவோம். 25ஆம் தேதி வரும்போது தெளிவா வந்து இந்த காரணம்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். ஆனா இதே பாசிட்டிவா திங்க் பண்ணியிருந்தா, அந்த காரணங்கள் பாசிட்டிவான காரணங்களா கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அதான். ஸோ இன் சம்மரி ப்ரொஆக்டிவா இருக்கணும்னாக்க, ஒண்ணு வந்து நம்மளோட லாங்குவேஜ் மாறணும். நம்ம எப்படி பேசுறோம் மத்தவங்க கிட்ட, அந்த லாங்குவேஜ் வந்து ஒண்ணு சேஞ்ச் ஆகணும். 2வது வந்து ப்ரொஆக்டிவ் பீப்பிள் வந்து இன்னர் சர்க்கிள்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல. ரியாக்டிவ் பீப்பிள் வந்து கன்சர்ன் ஏரியால ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ஏரியா வந்து அதனால சுருங்கிட்டே போயிரும். இது மட்டும் பெருசாயிட்டே வரும். ஸோ அதான் வந்து ப்ரொஆக்டிவ் பீப்பிளுக்கும், ரியாக்டிவ் பீப்பிளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி பேசணும், அந்த மாதிரி இது வந்து இட் இஸ் தட் டைப் ஆஃப் ஹேபிட் கம்ஸ் ஃப்ரம் தி பி ப்ரோஆக்டிவ். ஸோ அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணணும், ஒன்று சேஞ்ச் ஆஃப் நான் கம்யூனிகேட் பண்ணுறதே கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறமே ஒழிய என்னால் ஏன் பண்ண முடியாது, என்னென்ன பிரச்சனை என்னை சுற்றி இருக்குங்கிறதெல்லாம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதான் வந்து பீயிங் ப்ரோஆக்டிவ்லேருந்து வர்ற ஒரு ஹேபிட்டு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஹேபிட்டு. பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். எதையுமே ஆரம்பிக்கும் போதே முடிவு என்னன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு இங்கே தான் அச்சீவ் பண்ண போறோம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேலையை தொடங்குறது. கரெக்டுங்களா? அதுதான் வந்து லைக் யூ கேன் ஹாவ் அ பர்சனல் விஷன், ஆர்கனைசேஷன் விஷன், மிஷன், அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் யூ ஸ்டார்ட் யுவர் ஒர்க். அதான் வந்து பீயிங் ஸோ பிகின் வித் எண்ட் இன். செஸ் விளையாடுறீங்கன்னா வாட் இஸ் த எண்டு? யூ ஹாவ் டு வின். ஆப்போனன்ட் சைடில் இருக்க கிங்கு வந்து யூ ஹாவ் டு செக்மேட், யூ ஹாவ் டு ஃபினிஷ் தட் கேம். அதுதான் வந்து ஃபைனல் கேம். அப்போ அது இருக்கும்போது உங்களோட எல்லா மூமெண்ட்டும் எல்லா மூவ்ஸும் வந்து அதை நோக்கி தான் இருக்கும். கடைசியில் இந்த கேம் எப்படி முடியும், என்ன கடைசியில் அச்சீவ் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம எதையோ ஒன்று நிறுத்திட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து பிகின் வித் கரெக்டாக உங்களோட மைண்ட் வந்து ஓகே திஸ் இஸ் மை எண்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், மூவ்மெண்ட்டு, அடுத்த மூவ் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஏதாவது எக்ஸாம்பிள் வேற சொல்றீங்களா? பிகின் வித் எண்ட் இன் மைண்டுக்கு வேற யாராவது? யார் வேணாலும் சொல்லலாம் ஒரு உதாரணம். நம்மளோட டார்கெட் ஆர் you need to see basically what you want to become or what you want to do is அந்த நான் like say for instance you need to start thinking in the beginning of what you want to achieve, right? And the achievement வந்து ஒரு கோலா வச்சு then we need to move forward. அதான் கரெக்ட். I mean it like even if you take like நீங்க செஸ் பிக்சர் போட்டிருக்கீங்க, ஸோ எண்ட் ஆஃப் தி டே செஸ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு இது இருக்குன்ட்டு. நம்மளோட செஸ் கேம்ல வந்து நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாலும் if I'm able to checkmate the king, if I'm able to finish the game is what is required. So it's about you want to do it through hard work, you want to do it through smart work. At the end of the day you should ensure that whatever goal is in your mind you should achieve that. கரெக்ட் கரெக்ட். சப்போஸ் நான் டெய்லி சும்மா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறேன், யாராவது ஏதோ சொன்னா நான் செய்யறேன் போறேன், தட் இஸ் நத்திங் ஆக்சுவலி. அப்போ வந்து ஐ ஷுட் ஹாவ் எ கோல் ஃபார் திஸ் வீக் ஆர் கோல் ஆர் டார்கெட் ஃபார் திஸ் மந்த். அது இருக்கும்போது உங்களோட டெய்லி ஒர்க்கே வந்து மாறிடும். நான் ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னு எனக்கு ஒரு பிளானே மைண்டில் வந்துடும். இப்போ கோலே இல்லை, நான் போய் என்ன பண்ண போறேன், என்ன அச்சீவ் இந்த வீக் முடியும் போது நான் என்னென்ன அச்சீவ் பண்ணிருப்பேன், அந்த கோலே இல்லை. இந்த மாச கடைசியில் நான் என்ன வாட் இஸ் தட் ஐ எம் கோயிங் டு சே ஐ அச்சீவ்டு திஸ், அந்த கோலே இல்லைங்கும் போது நான் ஆஃபீஸ் வந்து ஒரு பிளான் இல்லாமல் பிளாங்காக தான் வருவேன். பட் ஒரு when you have a goal, when you have a target, when you have to say that you have to achieve this,
then everything comes automatically. The entire planning starts along with that. புரிஞ்சுதுங்களா? பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அடுத்ததுக்கு போயிடலாமா? ஓகே. புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும். அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரையாரிட்டைஸ்னா எந்த வேலையை முன்னுக்கு செய்யணும், எந்த வேலையை அப்புறம் செய்யலாம். அதான் வந்து இந்த புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஒரே டயத்தில் 4 வேலை இருக்கு. 4 வேலை இந்த 4மே வந்து இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை தான் எடுத்து செய்ய முடியும். அப்போ வந்து எந்த வேலையை எடுத்து செய்யறது, எதை வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எதை வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம், எதை இப்போ செய்யணும், அதான் வந்து அந்த அந்த ஒரு ஐடியாஸ் தான் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இது வந்து இன்னொரு முக்கியமான ஹேபிட். ஓகே. இப்போ வந்து 2x2 டேபிள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சில ஜாப் வந்து சில ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருக்கும், ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கும். சில ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒர்க்காக இருக்கும், ரொம்ப முக்கியமானது கிடையாது. அப்புறம் அது ஒரு வகையாக பிரிக்கலாம். ஒர்க்கை வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று முக்கியமானது, முக்கியம் இல்லாதது. இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இந்த ஒர்க் ரொம்ப அர்ஜென்ட்டு, இந்த ஒர்க் அர்ஜென்ட் கிடையாது, அப்படியும் பிரிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு காலம் இருக்கு, ஒரு குவார்ட்டர் இருக்கு. இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் அது இன்னொன்று இருக்கு. இன்னொன்று வந்து லெட்ஸ் சே நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். அடுத்து வந்து நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இந்த 4 காலத்தில் வந்து எல்லா ஒர்க்கையுமே வந்து இதுக்குள்ளே அடங்கிடலாம். உங்களுக்கு வர்ற எல்லா இமெயிலு, ஃபோன் காலு, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே ஏதோ ஒன்றில் வந்து நிற்கும். அது வந்து இப்போ வந்து இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் இதில் வந்துருச்சு. இந்த வாரமோ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இந்த மாதிரி பிரித்து போடும்போது நான் எந்த வேலையை எடுத்து ஃபர்ஸ்ட்டு செய்யணும், எங்கே ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம். சப்போஸ் இந்த மந்தில் வந்து இஃப் ஐ ஹேவ் லெட்ஸ் சே 8 hours ஆஃப் ஒர்க்கிங், ஒரு 25 days அப்படிங்கும்போது அதில் 80% ஆஃப் மை டைம் எந்த இடத்துல ஐ ஹாவ் டு புட் இட். இப்போ இங்கே சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க வந்து கிரைசிஸு, ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம். ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு, அப்போ அதை வந்து அணைக்கணும், ரைட்டுங்களா? அணைக்காம விட்டோம்னா என்ன ஆகும், அது எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது வந்து இம்பார்ட்டன்ட், அது இல்லாமல் அர்ஜென்ட் வேற. ஏன்னா அது இப்பயே பண்ணணும், போஸ்ட்போன் பண்ண முடியாது. அது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். இன்னொன்று வந்து ஒரு சில இதை பிளான் பண்ணணும், வராமல் பார்த்துக்கணும் சில விஷயத்த, சரிங்களா? ப்ரிவென்ஷன், வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் சில இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தர்கிட்ட கிளைண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பில்ட் பண்ணணும். அது வந்து ரிலேஷன்ஷிப்பு இன்னைக்கு வேணாலும் பண்ணலாம், நாளைக்கு வேணாலும் பண்ணலாம், நாளைக்கு கூட பண்ணலாம். அப்போ வந்து ரிலேஷன்ஷிப் முக்கியம். அதே சமயத்தில் அது வந்து இன்னைக்கு இம்பார்ட்டண்டா இல்லையா, அப்படி இன்னைக்கு அர்ஜென்ட்டா இல்லையான்னு அர்ஜென்ட் கிடையாது. அந்த மாதிரி இதை டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்தது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் அது எந்த இடத்துல வரணும், 1 2 3 4ன்னு போட்டுருக்கீங்களா? இங்கே வந்து 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. இப்போ 4 காலம்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? அதை வந்து எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யார் வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். அது வந்து எங்க வரும்? இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், வெரி கரெக்ட். ஸோ ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே பே பண்ணலைன்னா நாளைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை இன்னைக்கு நைட்டு கூட டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இது அர்ஜென்ட். எலக்ட்ரிசிட்டி பே பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட 80% டைம் வந்து எந்த ஏரியால ப்ளே பண்ணணும், எங்க வந்து உங்களோட 80% ஒர்க் டைம் வந்து இட்ஸ் நாட் தட் எல்லாமே டைம் எதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். ஓகே, that is 80% time you say you have to spend for important and urgent. Okay, any other choice, any other ideas, anybody else? What Fatima, you said 3 urgent and not important. No, I was just saying இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா பிரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அதான் எப்படி உங்களோட 80% of your valuable time in the office எந்த குவார்ட்டர்ல 1 2 3 4ல எதுல ஸ்பெண்ட் பண்ணணும்? 1ல ஸ்பெண்ட் பண்ணனுமா? ஏதாவது ஒண்ணுல தான் ஸ்பெண்ட் பண்ணனும் கேக்குறீங்க? 80% டைம். ஆமா, கரெக்ட். எல்லாத்துலயும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா you have limited time. 8 hours தான் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். அதுல 8 hours 6 hours 7 hours எந்த ஏரியால ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து கேள்வி.
I mean 80% of the time, I mean 80% உங்களோட டேல இருக்கு அப்படின்னா அது மொத்தத்தையும் அது immediate and urgent தானே. அது எதுக்கு நீங்க அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? You have to just give probably 20% of your valuable time in a day to that particular important or urgent not work. urgentல பண்ணுவோம் சார் நான். Okay. I think 80% of time you will have to spend it in urgent. Reason being, obviously, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி electricity நாளைக்கு you need to pay the bill and so and tomorrow if you don't pay, it's going to get disconnected. So obviously you will go do that work. At the same time, சில பொருள் வந்து non important இருக்கலாம், but it is important. Probably it is a last day to say for instance உங்களோட ஒரு appraisal வருது. நீங்க வந்து அந்த for you might think for the business it's not important, but it's urgent. It's the last day, you need to submit it. அப்போ வந்து நீங்க you'll have to spend at least 80% of your time in 1 and 3 quarter in the quarters. Okay. I will give I think good thoughts. I will give my perspective. Right, ஒரு say for example electricity bill pay பண்ண வேண்டியது important work. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. go ahead. என்னன்னா எல்லா வேலையுமே நான் செய்யற வேலையில எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? ஆனா நாட் அர்ஜென்ட். நான் செகண்ட் இதுல எடுக்கிறேன். காரணம் என்னன்னா என்னோட வேலையை சரியா நான் திட்டமிட்டேன்னா என்னோட வேலையை என்ன பண்ணலாம், நான் அர்ஜென்ட் இல்லாம செஞ்சு முடிக்கலாம். Absolutely, very brilliant answer. In fact, I was also trying to நானும் அதுதான் சொல்ல வந்தேன். எலக்ட்ரிசிட்டி கட்ட வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அது ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது. அதையே லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கீங்க. முதல்ல அது எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உங்களுக்கு 1 மாசம் டைம் கிடைக்குது இல்லையா, 2-3 வீக்ஸ் கிடைக்குது இல்லையா? நாட் அர்ஜென்ட் டயத்துல வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு ஏன் பண்ணக்கூடாது? இப்ப நாட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து அது ஏன் கடைசி அர்ஜென்ட் வரைக்கும் புக் படிச்சவங்க வந்துட்டு கமெண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்க கூடாது சார். நீங்க தோழர், நான் புக் எல்லாம் படிக்கல, இங்க பார்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலையை நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு நான் 7 கம்பெனி நான் சேர்மனா இருக்கேன். எனக்கு டெய்லியும் வந்து என்னன்னா என்னோட மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது எது தேவை, எது நான் வந்து சரியா அட்டெண்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட தான் மீட்டிங் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். Perfect, super. Thank you. இந்த நீங்க இந்த நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட்டா வந்து நீங்க பெர்மனன்ட்டா பண்ணாம கூட ஒன்றும் தப்பு கிடையாது. சார் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், எல்லா அர்ஜென்ட் you do all your planning. நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படினா, ஏனா எல்லாமே பிரியரா நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா that's proper planning, that's it. Absolutely. இப்போ ஒருத்தர்ட்ட வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணனும். ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து லாங் டர்ம் பிசினஸ் எப்பவுமே ரெகுலரா வந்துட்டு இருக்கு. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா அர்ஜென்ட்டா போய் ரிலேஷன்ஷிப் பண்ண முடியாது. லாங் டர்ம்ல பண்ணணும். அப்போ வந்து it is better all of us focus on most important work when it is not urgent. If you don't do that when it is not urgent, everything will move into urgent. So அப்போ வந்து என்ன பண்ணோம், கடைசி நாள் வரைக்கும் எதுவுமே வெயிட் பண்ணாம when all important work not important விட்டுடுங்க. not another one thing, ஒரு important thing நம்ம அர்ஜென்ட்டா நம்ம பண்ணோம்னா நமக்கு வீணா ஸ்ட்ரெஸ் வரும், everything collapsed. நம்ம எதையுமே any important things we cannot plan it. எப்பவுமே அர்ஜென்ட்டா பிளான் பண்ண கூடாது சார், என்னோட ஒபினியன். Perfect. So உங்களுக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து பேசிக்கலி இட்ஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? எனக்கு வந்து இபில இருந்து இமெயில் வரும் இல்லைங்களா, அதாவது உங்க மந்த்லி பில் இவ்வளவு வரும், இமெயில் வரும். எனக்கு இமெயில் வந்து அன்னைக்கே நான் பே பண்ணிடுவேன். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் டே. ஸோ ஐ டூ தட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வென் இட் வாஸ் நாட் அர்ஜென்ட். அதே மாதிரி தான் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே கிட்டத்தட்ட இனிஷியலா வந்து எதுவுமே வந்து இந்த நிமிஷத்துல செய்யணுங்கிறது இருக்காது. எல்லாமே வந்து ஃபயர் சிச்சுவேஷனா இருக்காது. ஸோ நிறைய ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி கோல் இருக்கும், குவார்டர்லி இன்னும் டார்கெட் இருக்கும். அதை வந்து லாஸ்ட் வீக் லாஸ்ட் டேல நீங்க என்னதான் பண்ணாலும் அச்சீவ் பண்ண முடியாது. யூ ட்ரை டு டூ பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வென் இட் இஸ் நாட் அர்ஜென்ட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அர்ஜென்ட்டுங்கிற சுச்சுவேஷனே வராது. because when you do all the planning and execution when it is not urgent. அதான் இதோட மீனிங். ஸோ புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்க உங்களோட என்னென்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும்னு பார்த்துட்டு ட்ரை டு டூ தட் ஆக்டிவிட்டி வென் இட் இஸ் நாட் அர்ஜென்ட். இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் லிஸ்ட் பண்ணி இந்த மந்த்துக்கு இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஒர்க் நான் பண்ணணும், யூ லிஸ்ட் டவுன் தோஸ் திங்ஸ். அது எல்லாத்தையும் வந்து யூ ட்ரை டு டூ வென் இட் இஸ் நாட் அர்ஜென்ட். டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் டே. அதான் வந்து புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்டோட
ஒரு முக்கியமான ஹேபிட். Okay. புரிஞ்சுதுங்களா? Yeah, I mean, I completely agree to your point. நீங்க சொன்னது not urgentல. Obviously, and that comes in terms of prioritizing. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு நாளைக்கு, if that is what is important, so it's before it gets urgent, it's better you finish it. Correct. But that's very subjective. ஏன்னா while you're working, say in any kind of atmosphere, say you're working on a particular aspect, you don't know, சடனா வந்து உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, அது வந்து பாஸ்க்கு வந்த ப்ராப்ளம். Hey, you don't know how problems will crop up, இல்லைங்களா? It could be a relationship thing, it could be monetary, it could be anything. Accident இருக்கலாம். Okay, anything. Yeah, it could be anything. And in that case, that is what becomes urgent, and that is what becomes important. Because அது வந்து நீங்க வந்து you can't say that, அது வந்து not urgentல நான் அதை பண்ணிருக்கலான்ட்டு. That is something, as you unexpected. said. Yeah, unexpected. So I agree. Unexpected, but it's important. அது வந்து urgent. But அதுக்கும் வந்து சில time spend reserve பண்ணிக்கலாம். 20% time I can still I'm available. அதே சமயத்துல சில I completely agree with you, because the moment the important work has gone into urgent, then that gets high priority. But more and more I do when it was not urgent, the same work. The exceptional இதை நான் விட்டுறேன். இந்த எக்ஸப்ஷனல் அப்படின்னாக்க, பாஸ் வந்து எனக்கு இன்னைக்கு வேணும், மத்தியானம் வேணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸப்ஷனல் கேட்டகரி. எவ்ரிடே அவர் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த எக்ஸப்ஷன் கேட்டகரி வந்து நீங்க யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் most of the activity, if I have to list down, these are the 10 things I need to do for my monthly goal to achieve அப்படிங்கும்போது, அந்த 10 திங்ஸை வந்து முன்னாடி இருந்தே செய்ய ஆரம்பிக்கிறேன். அதான் வந்து அதே சமயத்தில் I have some bandwidth to accommodate some urgent unexpected things to come up also. That is also I agree, because I can't say that இது இப்போ அர்ஜென்ட்னாக்கா எங்கிட்ட வராதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட், அது பண்ணி தான் ஆகணும். பட் அதே சமயத்தில் if I am able to identify which are the important jobs, I try to do it much in advance. அதுதான் சார் இதுல இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். Like, as you said, if you start off with thinking about the end, then what will happen is not urgent categories would be completed on time. It will not Correct. fall into urgent. Absolutely. It is important, it is completed. So that is when you already have your goals placed Correct. ahead of you, your path to achieve the goal, if you're on the right track, you will ensure important, not urgent is completed. Perfectly fine. Yeah. Basically, to prepare to meet any situation. Prepare Absolutely. yourself to meet any situation. So, okay, this red one indicates that you spend a majority of your time doing important work when it is not urgent. I'm just trying to summarize the 3 qualities or 3 habits which we need to build. Dependent stage ல இருந்து independent stage-க்கு என்ன எடுத்துட்டு போகணும்னாக்க 3 habit நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணும். பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் இம்பார்ட்டன்ட், புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இந்த 3மே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்க நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். நவ் யூ அந்த என்ன செய்யணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், கரெக்டாக செஞ்சிருவீங்க, உங்களை யாரும் கேட்க முடியாது. ஸோ இது வந்து இட் டேக்ஸ் யூ டு த இண்டிபெண்டன்ட் ஸ்டேஜ். ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஃபர்தர், மூவ் ஃபார்வர்ட். ஓகே, நவ் இப்போ இண்டிபெண்டன்ட் ஆயிட்டீங்க. இந்த 3 குவாலிட்டிக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டீங்க. நவ் யூ ஹேவ் டு கோ இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். Probably you'll have to handle a larger team. Now individually you can do the job. அது வந்து independent stage. Now you moved into a team lead, or you made into a bigger role where you have to get things done rather than you do it yourself. நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து செஞ்சு அப்போ வந்து you are going into interdependent stage. அது வந்து பப்ளிக் விக்டரி அப்படிம்பாங்க. முதல்ல இண்டிபெண்டன்ட் வந்தது பிரைவேட் விக்டரி, now it is going to public victory. அப்போ வந்து இதில் வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்னாக்கா, திங்க் வின் வின், தட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும். அதுதான் வந்து நானும் வெற்றியாக இருக்கணும், நீங்களும் வெற்றியணும், 2 பேருமே பண்ணணும். யூ ஆர் நாட் மை காம்படிட்டர். 2 பேரும் ஒருத்தர் போட்டியாளராக நினைக்காம 2 பேரும் ஓகே, உனக்கு ஒரு கோல் இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு, 2 பேருமே வந்து சேர்ந்து ஜெயிக்கணும். அது வந்து நினைக்கிறதா வந்து திங்க் வின் வின். இப்போ ஒரு பிக்சர் இருக்கு, I give some time, you can understand. Like முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, I don't know, donkey or horse, 2மே 2 பக்கம் இழுத்துக்குது. 2 பேருமே சாப்பிடணும், அந்த வந்து 2 இழுத்துக்குது. அப்புறம் உட்காந்து யோசிக்குது. 2 பேர் ஒன்னா போய் சாப்பிடுது, ஒன்னா போய். ஸோ அப்போ வந்து 2 பேருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. இது நான் போய் சாப்பிடணும், நீ சாப்பிடாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்காம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றது.
அந்த மாதிரி 2 பேருமே அச்சீவ் பண்றது, 2 பேருமே கோல் டார்கெட் அச்சீவ் பண்றது, 2 பேரும் சேர்ந்து பண்றது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி டு பிகம் இன்டர்டிபெண்டன்ட். நீங்க மற்றவங்க உங்களை நம்பணும், உங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க, உங்களுக்காக அவர் வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, நீங்க வந்து செய்ய வேண்டியது திங்க் வின் வின். நானும் வின் பண்ணணும், அவனும் வின் பண்ணணும். அவனும் டார்கெட் அச்சீவ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும், நானும் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்படி நினைக்கும் போது தான் வந்து நான் மட்டும் பேர் வாங்கணும், நீ வாங்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னாக்கா தட் இஸ் நாட் கரெக்ட். 2 பேருமே பேர் வாங்கணும், 2 பேருமே அச்சீவ் பண்ணணும். அப்படி நினைக்கிறது தான் வந்து திங்க் வின் வின். இந்த திங்க் வின் வின் இல்லாம யூ கேன் நெவர் பிகம் இன்டர்டிபெண்டன்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. நீங்க யூ ஹாவ் டு திங்க் வின் வின். 2 பேருமே முக்கியம். அவனோட நான் பெரிய ஆளு, அவனுக்கு கூட எனக்கு விஷயம் நிறைய தெரியும், ஐ கேன் டூ திஸ் ஜாப். அது வந்து அந்த மாதிரி திங்கிங் வந்து வராது. 2 பேருமே சேர்ந்து செய்யறோம், 2 பேருமே சேர்ந்து முடிக்கிறோம், 2 பேருமே சேர்ந்து அச்சீவ் பண்றோம். அதான் வந்து திங்க் வின் வின். இட்ஸ் a very important quality to go to interdependent. If you do not think win win, people will not like to work for you. உங்க கூட வேலை செய்யவே விரும்ப மாட்டாங்க மத்தவங்க யாருமே. அப்போ அவர் கிடக்குறாருப்பா, அவர் வந்து எல்லாம் நான் பேசிட்டு இருப்பாரு, நாமுனே பேச மாட்டாரு. நாமுன்னு பேச ஆரம்பிக்கும் போது தான் வந்து யூ ஆர் ஸ்டார்ட் திங்கிங் வின் வின். Okay. So of course there is a 4 category. You lose, I win. நீ ஜெயிக்காட்டி பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும். 2 பேருமே ஜெயிக்கணும், 2 பேருமே லூஸ் பண்ணணும். நீ ஜெயிச்சு நான் தோத்தா பரவாயில்ல. இந்த மாதிரி அந்த 4 குவாட்ரண்ட்ல as we have already discussed, we'll have to always think of win-win. This is a very, very important one. Okay. The emotional bank account வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். That is emotional bank account is very important in the think win-win. அப்போ வந்து 2 பேருமே வந்து ஒருத்தர் they should have a deposits. ஸோ நீங்க டீம் லீடா இருக்கீங்கன்னாக்கா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட யூ ஷுட் ஹேவ் அடிக்குவேட் டெபாசிட் வித் எவ்ரிபடி. நீங்க நிறைய டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்ட்ரா பண்ணா ஒரு பிரச்சனையும் இருக்காது. டெபாசிட்டே பண்ணாம வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா காலி. யூ கேன் நெவர் பிகம் அ interdependent winner. It is not possible. So you'll have to see that you have adequate emotional bank account with everybody in your team and everybody you work with. Okay, maybe I can skip this. I want everyone to do well அப்படின்னு நினைக்கிறது ஒரு இது. வெரி பேட் வந்து என்னன்னாக்கா, ஐ டோன்ட் லைக் அதர்ஸ் டு வின். மற்றவங்க ஜெயிக்கிறத நான் என்னால் பார்த்துக்க இருக்க முடியாது அப்படிங்கிறது வேற ஒரு மாதிரி ஒரு திங்கிங். It's better that we are in the win-win thinking. Anyway, I skip this slide. Okay, now we will go to the next habit. Understand first, then to be understood. Understand firstனாக்கா, ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க, அப்புறமா வந்து உன்னோட பாயிண்ட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. எடுத்த உடனே வந்து அவன் என்ன சொல்றானே கேட்கறது இல்ல. எடுத்த உடனே வந்து நான் சொல்றதுதான் கரெக்ட் விட்டு அவங்ககிட்ட சொல்றது, நான் சொல்றது நீ முதல்ல கேளு அப்படின்னு பேசுறது. முதல்ல அவங்ககிட்ட என்ன பிரச்சனை, எதுக்காக சொல்றான், அதை முதல்ல கேட்டுட்டு ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். அவங்க சொல்றதை புரிஞ்சுட்டு அப்புறமா வந்து தென் டு பி அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து நீங்க டாக்டர் கன்சல்டிங் போறீங்க, நீங்க பேசுறத முழுசாவே டாக்டர் கேட்கல, அதுக்குள்ள மருந்து எழுதி முடிச்சிடுறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்ற பிரச்சனையே என்ன ஃபுல்லா அவர் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள எழுதி கொடுத்துட்டாரு, இது நல்ல டாக்டர் போல இல்ல போல இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை அந்த மருந்து வந்து உங்களுக்கு சரியா பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அந்த டாக்டர் சரியில்லைன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னாக்கா உங்களோட பிரச்சனையை ஃபுல்லா அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Okay, இது வந்து maybe is long before I saw this picture. It's an interesting one. Say for example, இங்க marketing requested IT to make this swing. Okay, sales ஆர்டர் பண்ணது வந்து இந்த மாதிரி வேணும்னு போட்டு அவங்க வேர்பலா சொல்றாங்க. என்ஜினியரிங் வந்து இந்த மாதிரி ஸ்விங் பண்றாங்க. அப்புறம் கடைசியில மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டிடுறாங்க. அப்புறம் ஃபீல்டில் சர்வீஸில் அதை இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நடுவில் மரம் இருக்குன்னு கூட அதை கட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக கஸ்டமர் என்ன வேணும்னு கேட்டது வந்து இதுதான், ஜஸ்ட் ஒரு டயர் கட்டி கொடுங்க, ஸ்விங் விளையாடணும், அப்படி குழந்தைய விளையாடணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் வி டிட் நாட் லிசன் டு த கஸ்டமர், அவ சொல்றதை என்னன்னு புரிஞ்சுக்காதனால அவ புரிஞ்ச மாதிரி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி த என்டையர் திங் இஸ் வேஸ்ட் ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஏன்னா கஸ்டமர் கேட்டது இதுதான், நீங்க இதெல்லாம் வேணும்னு போட்டு நீங்களா புரிஞ்சு, ஏன்னா யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டுட் வாட் கஸ்டமர் வாண்டட் இட், இதெல்லாம் பண்ணி இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். அதான் வந்து இதுல இந்த புரிஞ்சுக்கிறது.
எம்பத்தட்டிக் லிஸ்னிங். ஒன்று வந்து இந்த 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 கேம் சின்ன பையனில் எல்லாருமே விளையாண்டுருப்போம். பேசுறது அடுத்தவங்க கேட்பாங்க இல்லையா, நூல் கட்டி பெட்டி 2 பக்கம் வச்சு அது மாதிரி பேசல. இப்போ இதில் வந்து ஒருத்தர் தான் பேசணும், அடுத்தவங்க வந்து கேட்கணும். 2 பேருமே சைமல்டேனியஸாக பேசக்கூடாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரூல் இன் திஸ், ரைட்டுங்களா? 2 பேரும் பேசினாக்கா யார் கேட்கறது? த பி அண்டர்ஸ்டுட், அவங்கள பேச வச்சு நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் எப்பயாவது கால் சென்டர் கூப்பிட்டீங்கனாக்கா, சிட்டி பேங்க் கால் சென்டர் கூப்பிட்டீங்கனாக்கா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். கூப்பிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, யூ வாண்டட் டு கால் தம் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த கால் சென்டரில் ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க திருப்பி சொல்லுவாங்க. பேராஃப்ரைசிங் அப்படிம்பாங்க. உங்களுக்கு பில் அமௌண்ட் அதிகமாக வந்து, நான் வந்து எனக்கு பில் அமௌண்ட் இந்த தடவை அதிகமாக வந்துருச்சுங்கன்னு சொல்கிறேன், அந்த அந்த எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணாதனால உங்களுக்கு பில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, இந்த பில்லு வந்து நீங்கள் பே பண்ணல, அதானே நீங்கள் சொல்ல வர்றீங்க? ஆமாங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து பேராஃப்ரைஸ் பண்ணி அது திருப்பி சொல்லி அவங்க வந்து ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இது பில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதே அப்படின்னு நீங்கள் வந்து காலை க்ளோஸ் பண்ண முடியாது. அது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தான் போய் வெரிஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாருன்னா, அதை ஃபுல்லாக நீங்கள் ரிசீவ் பண்ணி கொஷின் கேட்கலாம். அதாவது அவர் சொல்கிற ப்ராப்ளத்தில் கேள்வி கேட்கலாம். ஓ அப்படியா, நிஜமாவா, என்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க, எங்கே ஸ்பெண்ட் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் திருப்பி சொல்லி, ஆமாம் கரெக்ட், நீங்கள் நான் சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ டாக்டர் உங்களுக்கு இப்படி சொன்னார்னா உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, காலையில் எழுந்திருச்சா மட்டும் உங்களுக்கு இருமல் வருது, மற்ற நேரம் வரலைன்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆமாம் டாக்டர், அதுதான் கரெக்ட். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், டாக்டர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அவர் மருந்து எழுதினார்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடும். சப்போஸ் எனக்கு இருமலுங்க, அவர் சொல்லி காலையில் மட்டும் வரதான், அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து மருந்து எழுதி கொடுத்தாக்கா, இந்த டாக்டர் சரியில்லை, நான் சொல்றது ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சீக் டு பி அண்டர்ஸ்டுட். இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். வீட்டில் வித் யுவர் ஸ்பவுஸ் ஆல்சோ, அவங்க சொல்ல வரதை கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் சொல்லிடுறது. ஆஃபீஸில் அவங்க கொலீகிட்ட பேசும்போது, கஸ்டமர்ஸ்கிட்ட கிளைண்ட் கிட்ட பேசும்போது, எல்லா இடத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா வந்து யூ ட்ரை டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் இன் தட். நான் இப்போ வந்து 6வது பாயிண்ட், இன்னும் ரெண்டு குவாலிட்டிஸ் தான் இருக்கு. சினர்ஜைஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஷார்பன் த ஷான்னு இருக்கு. அதோட இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல we will be able to complete it. ஓகே, சினர்ஜைஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ சினர்ஜைஸ் அப்படின்னாக்கா அதுக்குள்ள என்னென்ன வருது அப்படின்னாக்கா, வேல்யூ த டிஃபரன்ஸ், நாட் டாலரேட் த டிஃபரன்சஸ், செலிப்ரேட் த டிஃபரன்ஸ், நாட் அக்செப்ட் த டிஃபரன்சஸ். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்போ வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சினர்ஜைஸ்ல வந்து வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சினர்ஜைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1+1 = 3ன்னு ரிசல்ட் வரும். இப்போ வந்து ஒருத்தர் தனியாக பண்ணால் இவ்வளோதான் பிடிக்க முடியும், இவ்வளோதான் செய்ய முடியும். தனித்தனியாக பண்ணும்போது, எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ரிசல்ட்ஸ் மல்டிப்ளை. இட்ஸ் நாட் 1+1 = 2. 1+1 கேன் பி 3 or 4 or even much higher number also. When you all synergize together, this is what can be done. இப்போ சினர்ஜைஸ்க்கு வந்து முக்கியமான குவாலிட்டி வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து செலிப்ரேட் த டிஃபரன்ஸ், நாட் டாலரேட் த டிஃபரன்ஸ். டாலரேட் த டிஃபரன்ஸ்னாக்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடியா இருக்கு, யூ ஹாவ் எ டீம் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாஸ் டு பிரிங் அப் ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வரணும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேலை செய்கிறீங்க. இப்போ 4 பேருமே வந்து ஆமாம் சொல்கிறவங்க, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ல எதுவுமே வராது, ஒரு வித்தியாசமே வராது. இப்போ ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி ஐடியா சொல்றாங்க வச்சுக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற மாதிரி ஐடியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, வேற ஒரு அட்மாஸ்பியர்ல, வேற ஒரு கல்ச்சர்ல, வேற ஒரு ஸ்கூல்ல, வேற ஒரு எஜுகேஷன்ல, வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட அவங்க சொல்ற ஐடியாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது யூ கெட் மோர் ஐடியாஸ் அண்ட் யூ கேன் டூ மச் பெட்டர். டாலரேட்டிங் த டிஃபரன்ஸ்னாக்கா, சரி அவன் சொல்லிட்டு போறான், நான் பேசாம இருந்துக்கிறேன், அது வந்து டாலரேட் பண்றது. பட் செலிப்ரேட்டிங்னாக்க, அவங்க புதுசா ஒரு ஐடியா சொல்லும்போது அதை கொஷின் கேட்கறது, அதை வந்து அப்ரிஷியேட் பண்றது. மேபி யூ அக்செப்ட், யூ டு நாட் அக்செப்ட், பட் டு நாட் ரிஜெக்ட் இட். முதல்ல அவங்க சொன்ன உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி ஹேவிங் அ ஓப்பன் மைண்டட், ரைட்? ஸோ அவங்க சொல்றதை எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இது. சினர்ஜைஸ்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இப்போ ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் விச் நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து எல்லாமே ஒரே காலேஜில், இப்போ 30 பேர் வந்து ஹையர் பண்ணணும், 30 பேர் வந்து வேலைக்கு எடுக்கணும்னாக்கா 30 பேருமே வந்து ஒரே காலேஜில் ஒரே ஸ்டேட்ல எடுக்க மாட்டாங்க.
ஏன்னா எதனால எடுக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே காலேஜ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐடியால தான் இருப்பாங்க. இப்ப நான் வந்து இப்போ 4 பேர் வந்து ஐஐடியில் எடுக்கிறேன், 4 பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கிறேன், 4 பேர் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல போய் வேற ஒரு காலேஜில் எடுக்கிறேன். அப்போ வந்து எல்லாருமே வேற லாங்குவேஜ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, வேற ஒரு லாங்குவேஜ் அப்போ வந்து அவங்கள வந்து ஒண்ணா ஒர்க் பண்ண சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகுனாங்க, உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியா வருது. புதுசு புதுசா ஐடியா வரும்போது, ஏன்னா தேர் ஆர் டிஃபரன்சஸ் ஆஃப் ஐடியா பிகாஸ் எவ்ரிஒன் ஹஸ் கம் ஃப்ரம் டிஃபரண்ட் பேக்ரவுண்ட். தட் இஸ் அ பெனிஃபிட் ஃபார் யூ, இட் இஸ் நாட் எ இஷ்யூ ஃபார் யூ. அதனால தான் இப்போ நீங்க நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ அமெரிக்கன் கம்பெனியா இருக்கும், பட் அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸா இருக்காது. கொஞ்சம் பேர் அமெரிக்கன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேர் இந்தியன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேர் சைனீஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த டிஃபரன்ஸ் வேற டைப் ஆஃப் ஐடியாஸ் எல்லாம் வர வர தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் த கம்பெனி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்ககிட்டயே உங்க கூட ஒர்க் பண்றவங்க ஒருத்தர் வந்து லெட்ஸ் சே இன்ஜினியரிங் படிச்சவங்க, எம்பிஏ படிச்சவங்க ஒருத்தருக்கலாம், ஒருத்தர் வந்து வேற ஏதோ படிச்சு வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது யூ கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் பார்ட் ஆஃப் தி சினர்ஜைஸ். ஸோ இந்த 3 இதுவும் வந்து இப்போ உங்க டீம்லயே வந்து 2-3 பேர் வந்து கம்ப்ளீட்டா வேற ஐடியாஸ் கூட இருக்கலாம். கம்ப்ளீட்டா அவங்க நீங்க சொல்றதை அவங்க எடுத்து, பட் அது வந்து நீங்க வந்து டாலரேட் பண்ணாம அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றது என்ன, அதுல என்ன விஷயம் இருக்கு. யூ ஹாவ் டு செலிப்ரேட் த டிஃபரன்சஸ், நாட் டாலரேட் த டிஃபரன்சஸ். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ இந்த 3 குவாலிட்டிஸ், ஒன்னு வந்து திங்க் வின் வின், 2 அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், அண்ட் தென் சினர்ஜைஸ். இந்த 3மே இருந்ததுனாக்கா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் தி இன்டர்டிபெண்டன்ட். இந்த 3 குவாலிட்டியில ஒரு குவாலிட்டி இல்லைன்னா கூட யூ கேன் நெவர் பிகம் எ interdependent successful person. You can be an independent person. If you have to go into the interdependent, you have to do something bigger with a lot of people reporting to you, etc. Then you will have to have all these 3 qualities. This is very very important. Okay, so now I am going to the next slide. So we have seen moving from dependent to independent to interdependent. What are the qualities required? There is one more thing which is required, is that is 7th habit, sharpen the saw. Sharpen the saw na என்னது, இந்த மரம் இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சி, அந்த இந்த இது மரம் வெட்டுறது, மர ஆக்சி, இதெல்லாம் அதை வந்து ஷார்பன் த ஷா, அதை வந்து தீட்டுறது. அந்த அருவாள் மரம் வெட்ட போறவங்க அவங்களாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை தீட்டுவாங்க. தீட்டலைன்னா என்ன ஆகும், இப்போ வந்து ஒருத்தர் அவரோட வேலையே வந்து மரம் வெட்டுறது தான். அவர் வந்து கத்தியை தீட்டாம அந்த ஓகே இந்த மரத்தை வெட்டுற வேலை அவர் வந்து அவரோட ஆக்சிவோ அவரோட அருவாலையோ பதமா தீட்டு வைக்கலைன்னா என்ன ஆகும், அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரம் டம்முன்னு ஓடிச்சிட்டு இருப்பாரு. Whereas if you spend 10 minutes or 15 minutes to sharpen the saw, you will save a lot of time. That is what it means. So அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து the sharpening the saw, whatever you know, you make yourself better. You know the subject very well. அது வந்து ரொம்ப முக்கியம். Sharpening the saw, that's எல்லாம் தெரியும்னு நினைக்காம you refresh yourself. The sharpening the saw, the book talks about 4 different areas. It is not only job related. One வந்து physical related sharpening. The physical related means you be healthy, exercise, nutrition, stress management. அது ஒரு ஏரியா. That is a sharpening the saw. You renew yourself. அது ஒன்று. ரெண்டாவது சோஷியல். சோஷியல் வந்து working with the different people, like service, empathy, synergy. அந்த மாதிரி இது ஏரியா வந்து because when you in an let's say so when you come to outside the home, you will have to work with the different people, multiple peoples. அது வந்து that is related to the social. Mental வந்து it's about reading, visualizing, then planning, writing. இதெல்லாம் வந்து mental related activities. So the spiritual related அப்படின்னாக்கா மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறது வாரம் அந்த மாதிரி சில இதெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் தட் ஒன் ஏரியா ஐ ஒர்க் ரிலேட்டடாக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆல் திஸ் 4 ஏரியாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். Sharpening the saw is extremely important. Read the manual, read the terms and conditions, read all those things. Those are all sharpening the straw. ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க அப்படின்னாக்க அதுல இருக்கிற எவ்ரி பாயிண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் சைன் இட். அப்போ வந்து தட் வில் ஹெல்ப் யூ. இப்போ அதை படிக்காமையே எல்லாம் சைன் பண்றது, அப்போ வந்து அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ரிஸ்கி, இஸ் இட் நாட்? ஸோ ஷார்பனிங் நீங்க படிச்சு தெரிஞ்சு அடுத்தவங்க அந்த இதெல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஆஃப் யுவர் ஒர்க். That will save lots of your time later. If you don't sharpen the saw, you may work hard for much more than a lot of other people. You may be thinking that I am a hard worker, you know, I work 9 hours 10 hours அப்படின்னு நீங்க பெருமையா வேணா சொல்லலாமா ஒழிய, வேற ஒருத்தர் வந்து ஷார்பனிங் த ஷா, the person who sharpening his saw, அவர் என்ன பண்ணுவார்னாக்க
அதே வேலை நீங்க செய்யற அதே வேலையா ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க், இவர் வந்து கூட ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சு யூ வில் மேக் த ஹிஸ் ஷார்பன்ட். நீங்க செஞ்சு முடிச்ச அதே அவுட்புட்டை வந்து 1 ஹவர்ல முடிச்சுட்டு போயிடுவாரு. நீங்க 8 மணி நேரம் யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. த பர்சன் ஹூ டஸ் த ஸ்மார்ட் ஒர்க் கெட்ஸ் அப்ரிஷியேட்டட், நாட் த ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கு நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கரா மாறணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? That is what is all about the last habit. So we have seen the 7 different habits. I'm just going to the next slide. Maybe in the end you can summarize it. So these are all the habits we have seen. So just listing down. One is being proactive, begin with the end in mind, putting first thing first. We saw these 3 things helps to become dependent to interdependent. மூணாவது வந்து அடுத்த 3 ஸ்கில் என்னன்னாக்க think win-win, seek first to understood, then to be understood, then the synergy. இந்த 3 வந்து makes me as an interdependent. அப்ப last one வந்து renew myself, the whole thing, that is sharpen the saw, that is one of the quality. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஒவ்வொரு ஹேபிட்லயும் வந்து what is that you like to do under each of the topic, what is that something 1 or 2 things you want to do under that, what is this applicable for you. அதுல நீங்க என்ன பண்ணணும், you yourself write it and then keep it with you and see it every day. இப்போ வேற ஒருத்தர் எழுதின ஒரு எக்ஸாம்பிள் வந்து I'm just going to present it right now. Just you can read it. Be proactive. அதுக்கு வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, I will plan my week, month, year in advance versus reacting to the moment அப்படின்னு அவர் சொந்தமா எழுதி. இதுக்கு வந்து he interprets be proactive to his work environment. அது மாதிரி இப்போ ஷார்பன் த ஷானாக்க இட் இஸ் ஜென்ரல் குவாலிட்டி ஹேபிட், பட் உங்களோட ஒர்க்குக்கு அது எப்படி அப்ளை ஆகும், அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க, இஃப் யூ லைக் டு ப்ராக்டிஸ் ஆல் திஸ் திங்ஸ், ஈவன் 2 ஹேபிட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்து இட் வில் டேக் யூ டு த ஹையர் லெவல் ஷூர்லி 100%. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் ஆல் த 7 ஹேபிட்ஸ், ஸோ வாட் யூ டூ இஸ், ஈவன் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாக்காக 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புள்னாவே இந்த நிறைய ஸ்லைடு வரும், நிறைய டெக்ஸ்ட் வரும். You take all these 7 habits. Maybe I will also find out if I can circulate this slides through you somehow. ஒவ்வொரு ஹேபிட்டுக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, how you are going to, what is it in your environment, உங்களோட டே டு டே ஒர்க்ல இது வந்து இதை வந்து நான் ஃபாலோ பண்ணா அதை எப்படி அப்ளை பண்றது, நான் எனக்கு என்ன பிரச்சனை, இது வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணா சரியாகும்னு ஓட்டு நீங்க வந்து you have to relate this all the habits to your work environment and then write down something, these are the few things I will do so that I practice this habit. So அந்த மாதிரி வந்து you have to make your own plan. That is very, very important. In fact, this is the last slide. Now I over to Mr. Sudhakar. We have discussed all the 7 habits. Probably now we can call people to get their feedback. What is that they like to do from the 7 habits which we have discussed. It was a wonderful session, sir. Thank you so much. You shed your lights on us, I would say. It was really, really wonderful session. I think it should have been eye-opener for a lot of us here. Being a beginner, I mean, as in like here at R2J, I think it was a very good eye-opening session for us. Thank you so much. Thank you. Anybody else? Where is the comment about the training, or what is that 1 or 2 takeaways for you? Which habit you wanted to follow, or any interesting points you noted? For that matter, I would say everything was a takeaway. Oh, okay. Every habit is important. Okay. Yeah, I mean, one of the most appreciable things is on the 7 habits or a book, I don't know how many pages it would be, but அதை வந்து நீங்க 2 ஹவர்ல எல்லா மைண்டுக்குள்ள you made it sit. Okay. So that's wonderful, very appreciable. Okay. Yeah, obviously because not everybody would be எல்லாமே படிக்க மாட்டாங்க books. ஆனா இது வந்து அந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு பிரசன்டேஷன்ல போட்டு யூ மேட் இட் ரீச் பீப்புள். அண்ட் ஆல்சோ in terms of how our company is right now placed in terms of L2L group or the new ventures that are coming up. So adu ellathiliyum vande as the lady mentioned, it's a great eye opener on how we all could work. And in the work atmosphere, it's not necessary that it needs to be followed only in like big companies or anything of that sort, right? It can be followed every time, anywhere, and it's also personal. Even you can even do it personally, just right, to make yourself better. So it's a wonderful session, I would say. Okay, thank you.
Jisendra sir. Hi sir. இது வெரி யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் எங்களுக்கும் ஆர்கனைசேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் வெரி ஒண்டர்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஹவு டு பிஹேவ் வித் பீப்புள், ஸோ ஹவு டு மேனேஜ் பீப்புள். ஸோ these all the things we are implementing in our projects. Same thing we have to implement in our business also. So that's what I learned from this training. Thank you very much, sir. Thanks a lot. Okay, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. வேற யாராவது பேசுறீங்களா? சிந்துஜா. Thank you for the wonderful session, sir. When it comes to takeaway, all the points are so valuable and which need to be followed by everyone. And thank you, sir. Thank you so much. I must also say thank you because we extended the time by at least 40 minutes now. But still, But that's not a problem. It's a valuable thing. Yeah, thank you everybody. Thank you so staying. much. Yeah. சரிங்க சார். Thank you, sir. Ara sir. Thank you very much, sir.